everybody. Hi. Good evening. Welcome to Vedanthu. So finally, நம்மளுடைய hydrocarbon session வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். Okay? So யாரெல்லாம் வந்து ரெடியா இருக்கீங்க? மேம், தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? So last class தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் very few தான் நீங்க வந்திருந்தீங்க. So I have notes for தமிழ் மீடியம் students also. So don't worry at all. நான் வந்து சென்ட் பண்றேன். Okay? வந்தாச்சா? யாரெல்லாம் வந்தாச்சு? சாட்ல ஒரு ஹாய் மேம் நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுருங்க. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஹாப்பி ஈவினிங். ஓகே, ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க மேம். என்ன மேம், உங்களை நம்பி லைவ் கூட வர முடியல, லைவே வர முடியல மேம். நாங்கள் எப்படி மேம் டாக்டர் ஆகுது? ஒரு டைம் போட்டால் அந்த டைமுக்கு வர மாட்டேறீங்களே மேம். பிடிஎஃப் தாங்க மேம். கண்டிப்பாக நான் பிடிஎஃப் தரேன் பசங்களா. எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we will announce few announcements எல்லாமே வந்து இருக்கு. என்னென்னு பார்த்துலாமா? ஸோ வேதாந்தூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஊர்ல வந்து வேதாந்து லேர்னிங் சென்டர் இருக்கு. ஸோ 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th ஜேஇ நீட் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில, கோயம்புத்தூர்ல, எல்லா ஊர்லயுமே, மதுரையில, திருச்சியில, ஆவடி, சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா ஆவடி, அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், இங்க எல்லாத்துலயுமே வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு ஆஃப்லைன்ல படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்காகவே உங்களுக்காக ஃபிளாட் 40% ஆஃபருடைய பிரிட்ஜ் கோர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வித் நீங்க வந்து கோச்சிங்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுக்காக உங்களுக்கு அதுக்குடைய ஆஃபர் வந்து இருக்கு. ஆல்சோ when you want to join meet என்னது அதர் டிஸ்ட்ரிக்ட், ராஜ்குமார் வந்திருக்காப்ல. வாங்க எல்லாரும் வாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 13th அன்னைக்கு ஈவெண்ட் இருக்குடா பாண்டிச்சேரியில், முடிஞ்சிருச்சு. சரியா? நீங்க நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன். 17th அன்னைக்கு மதுரை, 4 அன்னைக்கு மதுரையில, 19th அன்னைக்கு கோயம்புத்தூர், 20 அன்னைக்கு சென்னை. இங்கெல்லாம் நீங்க யாழினியன் சாரை மீட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பசங்களா. எல்லாருமே அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்சோ IVSAT அப்படின்னு இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஆஃப்லைன் கோர்சஸ்ல ஆஃபர்ஸ்க்கு டெஸ்ட்டும் வந்து we are conducting. ஓகே, ஸோ you can join. எல்லாமே வந்து ஓபன்ல இருக்கு. So let's begin hydrocarbon sessions finally. So பசங்களா, ஹோனிஷா வந்திருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க ஃபாஸ்டா. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கறத நான் காட்டிடுறேன். So this is the PDF which I'm going to give you by the end of the session. So class முடியறப்போ hydrocarbons உடைய NEET previous year question, அதாவது previous year question இருக்கும், அதோடைய சொல்யூஷனும் இருக்கும், டாபிக் வைஸா இருக்கும். ஆல்சோ யாருக்கெல்லாம் ஹைட்ரோகார்பன்ஸ் உடைய ஷார்ட் நோட்ஸ் வந்து வேணும்பா சாட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஹைட்ரோகார்பன்ஸ் உடைய ஷார்ட் நோட்ஸ் வந்து வேணும்? மேம் எனக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து வேணும் மேம் அப்படிங்கிறவங்களாம் யார்? குயிக்கா வந்து இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மேம், ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், அப்புறமா ஆல்கைன்ஸ், இதோடைய ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்தா ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறவங்க எல்லாருமே by the end of the live till end வெயிட் பண்ணி நீங்க எல்லாரும் வந்து வாங்கிக்கலாம். சோ நான் உங்களுக்கு ரெண்டு PDF வந்து தர போறேன். ஃபர்ஸ்ட் PDF என்னது அப்படினா PYQ with solution. நீங்க தேடலாம் வேண்டாம், previous year questions with solution. ஓகே, சோ செகண்ட் PDF வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா mind map plus அந்த entire chapter short notes. மேம் இதை படிச்சா போதுமா மேம்? கண்டிப்பா போதும். ஏன்னா அதுல எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிருப்போம். ஒரு 8 பேஜ் தான் வந்து இருக்கும். Just in 8 pages the entire chapter is covered. ஓகேவா? சோ full class patience ஓட கவனிக்க யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? So problem solving is a very important part in NEET preparation. ஓகே, நம்ம கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சு ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு அந்தந்த ப்ராப்ளம் மூலமா அந்தந்த கான்செப்டை படிக்கிறது ஒரு பக்கம் இருக்காங்க. ஓகே, நீட் விட்டி பசங்களும் கவனிக்கலாம், தப்பு கிடையாது. விட்டி பசங்களாம் என் மேல கொலை காண்டில் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் வந்து இந்த 10th பசங்க கிட்ட இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். சரியா? ஸோ வந்து from today there will be regular classes. ஓகே, ஸோ கவனிச்சுக்கோங்க, இந்த கிளாஸ் ஷார்ப்பா 1.5 மணி நேரம் தான் இருக்க போகுது. 1.5 hours தான் இருக்க போகுது. நம்ம டாப் 50 MCQs பார்க்க போறோம். பிளஸ் இந்த ரெண்டு ப்ரீவியஸ் இயர் 2 PDF உங்களுக்கு கொடுத்துட போறேன். ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருந்து என்ன வேணா क्वेश्चन கேட்டுக்கூடா அப்படிங்கிற அளவுக்கு you will gain confidence. சரியா? ஓகே, so only thing what you have to do is take a pen and paper or உங்களுடைய நோட்டை எடுத்துக்கோங்க.
ஒரு கொஸ்டினும் நம்ம படிக்கிறப்போ அந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு we will use a hint இல்லையா, we will use a concept இல்லையா. சோ அந்த கான்செப்டை மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்துக்க போறீங்க. ஓகே, இந்த நோட்ஸ் உங்களுக்கு என்னைக்கு தெரியுமா யூஸ் ஆகும்? தோ இன்னும் 2 நாள்ல நீட் எக்ஸாம் அப்படின்னா அப்போ நீங்க இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டரை ரிவைஸ் பண்ணணும்னா அந்த நோட்ஸை மட்டும் எடுத்து பார்த்தா போதும். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ் வெறும் அட்டெண்ட் பண்ணா பத்தாது, எல்லாருமே என்ன பண்ணணும்? நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, also no distractions, no diversions and don't get pissed off by the மூட்டைப்பூச்சிஸ். ஓகே, உங்க போன் வந்து இப்படி போர்ட்ரைட்டா இருக்கா, வெர்டிகலா இருக்கா, அத வந்து லாண்ட்ஸ்கேப்பா, ஹாரிசான்டலா எல்லாரும் மாத்திக்கோங்க. ஓகே, சோ யாரும் சாட் பண்ண வேண்டாம் unless I ask you to or you have real doubt. ஓகே, சோ பரவாயில்லை, நிறைய பேர் அமராபாத்ல இருந்து வந்திருக்கீங்க. வெரி குட். சோ வெல்கம் எவ்ரிபடி, லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே, 12th கெமிஸ்ட்ரிக்கு பேசிக்ஸ் கிளாஸ் ஜெயலட்சுமி வரேன்பா ஒருத்தர் தான்ப்பா. ஓகே, அடிக்காதீங்க. இந்த क्वेश्चन பாருங்களேன், நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறதே ஒரு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन தான். நீட் 2008ல கேட்டிருக்காங்க. 1998, அதாவது இது AAPMT, அப்போ நீட் கிடையாது, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். அப்படியே ஒரு 1999, சோ ஒரு 10 வருஷம் கேப்ல இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரே வருஷம் கேப் இது, சோ ரிப்பீட் ஆகி இருக்கு. சோ வாங்கப்பா படிக்கலாம். Which of the following is most reactive towards electrophilic attack? Okay, so எல்லாரும் தயவு செய்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த நோட்ஸ்ல தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா உங்களுக்கு வந்து நான் வந்து கான்செப்ட் வந்து ரீகால் பண்ண போறேன். அந்த நோட்ஸ்ல தான் I am going to teach you the concept. Okay, so taking notes is a very important part of the class. எல்லாரும் ready, right? So taking notes is very important. Okay, so first question, 1 minute ரா, இது ஏன் போயிட்டு வருது? ஓகே, so it's just changing. ஓகே, ரெடியா? சோ இப்போ வந்து நல்லா பாருங்க, இங்க வந்து எது வந்து நமக்கு இந்த எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் வந்து ஃபாஸ்டா நடக்கும். சோ when you just see, நமக்கு இது வந்து ஆன்சர் வந்து தெரியாது இல்லையா. சோ எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது என்னது? இட் லைக்ஸ் எலக்ட்ரான், அதுக்கு எலக்ட்ரான் வந்து ரொம்ப பிடிக்கும். which is அது கிட்ட வந்து நமக்கு எலக்ட்ரான் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது கிட்ட எலக்ட்ரான் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து அர்த்தம். ஓகேவா? சோ இதுல எது வந்து எலக்ட்ரான் கம்மியா இருக்கிறப்போ எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக், மோஸ்ட் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக். ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து ரியாக்ட் பண்ணுதுடா, அப்போ இவங்க யார்கிட்ட எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்காங்க, அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல எந்த ரிங் வந்து நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து சூப்பரா வந்து நடக்கும்? எஸ், வெரி குட். சோ when you just compare chlorobenzene, phenol, nitrobenzene, அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு காம்பவுண்ட் வந்து இருக்கு, ரைட்? சோ இப்போ இதுல பாருங்கப்பா, எது வந்து நமக்கு ரொம்ப சூப்பரா நடக்கும் அப்படின்னா ஃபீனால் தான். சரியா? ஃபீனால் தான் நமக்கு இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப வந்து ஃபாஸ்டா நடக்கும், ரைட்? சோ ஃபீனால் will be the right answer. சோ பார்த்து வச்சுக்கோங்க, எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்ல when you compare all these compound, நமக்கு வந்து பென்சாயில் ஆல்கஹால் இருக்கு, நைட்ரோ பென்சீன் இருக்கு, குளோரோபென்சீன் இருக்கு. சோ ஃபீனால் தான் நமக்கு ஃபாஸ்டா இந்த எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் வந்து அண்டர்கோ பண்ணும். இந்த क्वेश्चन பாருங்க, வெஸ்ட் பெங்கால் JEE 12லயும் கேட்டிருக்காங்க, நீட் 2013லயும் கேட்டிருக்காங்க. which of the following compounds will not undergo Friedel-Crafts reaction easily? so question கொஞ்சம் அண்டர்கோ பண்ணிக்கோங்கடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எது வந்து Friedel-Crafts ரியாக்ஷனை அவ்வளோ ஈஸியா அண்டர்கோ பண்ணாது அப்படின்றாங்க. so Friedel-Crafts ரியாக்ஷன்ல முக்கியமா நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம்? சாட்ல சொல்லுங்க. What reagent we will be using for the Friedel-Crafts reaction? ஒரு electrophilic aromatic substitution reaction இல்லையா? ஒரு electrophilic aromatic substitution reaction தான் Friedel-Crafts reaction. Friedel-Crafts reactionல catalyst யாரு? Very good. anhydrous AlCl3. anhydrous aluminum chloride தான் Friedel-Crafts reactionல நம்ம யூஸ் பண்ற ஒரு catalyst. ஓகே, சோ எப்பயுமே நல்ல ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து கவனிங்க, நைட்ரோ பென்சீன் இருக்கு இல்லையா? சோ இந்த நைட்ரோ பென்சீன் பாத்தீங்க அப்படின்னா Friedel-Crafts ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. சரியா? ஏன்னா நைட்ரோ குரூப் இருக்கு இல்லையாப்பா, இந்த NO2 நைட்ரோ குரூப் அது இட் இஸ் a very strong withdrawing group, electron withdrawing group. இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரான் withdrawing group. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா என்னது? அது வந்து பயங்கரமா எலக்ட்ரானை பிடிச்சி அது வந்து இழுக்கும்.
ஓகேவா? சோ ஒரு எலக்ட்ரோஃபைல் வருது அப்படின்னா அந்த எலக்ட்ரோஃபைல் வந்து இதை பார்த்து ரிப்பல் பண்ணி வெளியில போயிடும். அது என்ன பண்ணிடும்? ரிப்பல் பண்ணி வெளியில போயிடும். சோ நைட்ரோபென்சீன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நைட்ரோபென்சீன் வந்து Friedel-Crafts ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாது. எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த NO2 group it is a strong electron withdrawing group. ஓகே, சோ வந்து நமக்கு பயங்கரமா அது என்ன பண்ணிடும் அப்படின்னா எலக்ட்ரானை வந்து withdraw பண்ணும். So it will repel when aluminum chloride comes. Anti-Markovnikov's addition of HBr is not observed in. Okay, so இந்த question மட்டும் பாருங்களேன். எவ்வளோ எக்ஸாம்ஸ்ல மல்டிபிள் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளோ எக்ஸாம்ஸ்ல திருப்பி திருப்பி வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, Anti-Markovnikov's addition of HBr is not observed in. முதல்ல Markovnikov's addition-ஆ இருக்கட்டும் இல்ல Anti-Markovnikov's addition-ஆ இருக்கட்டும் எப்பப்பா நடக்கும்? ஒரு unsymmetrical alkene-ல தானே நடக்கும். ஞாபகம் இருக்கா? ஒரு unsymmetrical alkene இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த Markovnikov's addition-ஓ இல்ல Anti-Markovnikov's addition-ஓ நடக்க போகுது. Unsymmetrical alkene. Alkene na என்னப்பா? Alkene அப்படினா double bond, right? Alkene அப்படினா நமக்கு anything which contains double bond. Example, நான் இப்போ propene எடுத்துக்கிறேன். கவனிங்களேன். எல்லாரும் நான் இப்போ எழுதுறத நோட்ஸ் எடுங்கப்பா. ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணிட்டுமா? வரேன் வெயிட் பண்ணுங்க. சோ யா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? சோ வாங்க propene எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் A CH3. Propene now it will be having 3 carbons, right? CH3, CH, double bond, CH2. Okay, so I have propene here. Okay, so in the propene la Anti-Markovnikov's addition நடக்கலாமா? ஆமா, when in presence of peroxide இருக்கு அப்படினா Anti-Markovnikov's addition நடக்கலாம். Markovnikov's addition என்ன தெரியுமாடா? ஒரு unsymmetrical alkene. Unsymmetrical alkene double bondக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து நமக்கு ஈக்குவலா இருக்காது, சிமெட்ரிக்கலா இருக்காது. இங்க பாரு CH2 group தான் இருக்கு, இங்க CH3 CH group இருக்கு. எனக்கு அது வந்து ஈக்குவலா இல்ல, எனக்கு அவங்க வந்து சேமா இல்ல. அப்ப அதுதான் unsymmetrical alkene. Markovnikov's ruleனா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு கார்பனை மட்டும் பாரு, ரெண்டு கார்பனை மட்டும் பாருங்க. யார்கிட்ட ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு? இது கார்பன் 1, இது கார்பன் 2. சொல்லுங்கப்பா, யார்கிட்ட ஹைட்ரஜன் வந்து அதிகமா இருக்கு? கார்பன் 1 or கார்பன் 2? யா கெஸ் பண்ணுங்க. பார்த்து சொல்றா. CH CH2. மொக்க கேள்வி கேட்டா கூட ஆன்சர் பண்ண மாட்டீங்களே. எனக்கு தான் சாட் லேட்டா வருதா? இல்ல மேம், உங்களுக்கு தான் மேம் சாட் ரொம்ப லேட்டா வருது மேம். ஓகே, கார்பன் 2ல தான ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு. Markovnikov's ரூல்னா எழுதி வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற இடத்துல ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிற இடத்துல இங்க என்ன HBr Br அந்த நெகட்டிவ் பார்ட்டும் போயிட்டு ஆட் ஆகும், ரைட்? ஒரு ஹைட்ரஜன் அதிகமா இருக்கிற இடத்துல ஹைட்ரஜனும் நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிற இடத்துல அந்த நெகட்டிவ் பார்ட் which is bromine போய் ஆட் ஆகுது, அந்த ஹாலோஜன் போய் ஆட் ஆகுதுனா இது Markovnikov's ரூல். இங்க Anti-Markovnikov's ரூல் அப்படினா it is happening in presence of peroxide. peroxide என்ன அர்த்தம்? H2O2. எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜன் பெராக்சைடுலாம் இருக்கு அப்படினா that is Anti-Markovnikov's ரூல். ஓகே, அப்ப என்ன தெரியுமா இருக்கும்? அப்படியே ரிவர்ஸ். எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அந்த கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகும், எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அந்த கார்பன்ல அந்த நெகட்டிவ் பார்ட் ஹாலோஜன் போய் ஆட் ஆகும், ரைட்? இப்போ இது எல்லாமே எப்பதான் நடக்கும் அப்படின்னா கவனிங்க, அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் தான். ஏன் மேம் சிமெட்ரிக்கல்ல நடக்கும்? சிமெட்ரிக்கல்ல ரெண்டு சைடும் சேம் தானே, நீ எந்த சைடு ஆட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ல மட்டும் தான் அது வந்து நமக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ அவ்வளவுதான், இது புரிஞ்சிருச்சுல. ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சோ புரோபீன் டபுள் பாண்ட் இருக்கு, சோ வரும் பியூட் 2 பியூட் 1 வரும். ஓகே, அடுத்து இங்க பாருங்க பென்ட் 2 பியூட் 2 இது ரெண்டுத்துல எது? அப்ப நம்ம அதை வந்து எழுதி பார்க்கலாமா? வாங்க. பியூட் 2 அப்படின்னா பென்டேன் நாலாச்சு 5 கார்பன் இருக்கு, அதுல செகண்ட் கார்பன்ல தான் டபுள் பாண்ட். பியூட் பாரு 4 கார்பன்ல செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட், அப்போ அது சிமெட்ரிக்கலா இருக்குல்ல. கவனிங்க, பியூட் 2 நான் எழுதுறேன் பாருங்க. சோ 1 2 3 4 இதுதானே பியூட்டினாலே 4 கார்பன். பியூட் 2 அப்படின்னா இந்த செகண்ட் கார்பன்ல எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. சி செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட்னாலே அது சிமெட்ரிக்கலா இருக்கும். செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் அப்படினாலே அது வந்து நமக்கு எப்படி இருக்கும்? இட் வில் பி சிமெட்ரிக்கல்.
நீங்க கவனிங்க, சிமெட்ரிக்கல்னா நீங்க இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் HBr சேமா தான் வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். அங்கதான் வந்து நமக்கு ஆன்டி-மார்கானிகாவ்ஸ் அடிஷன் வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. யாருக்கெல்லாம் இது கிளியரா புரிஞ்சுது? யாருக்கெல்லாம் மேம் சாரி மேம் ஐ எம் 5 year old, எனக்கு வந்து இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் சொல்லித்தாங்க மேம். எஸ், ஒன்ஸ் மோர். யாருக்கெல்லாம் யாருக்கு கிளியரா புரிஞ்சுது? லுக் கைஸ், எத்தனை வருஷத்துல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 சேம் கொஸ்டின். ஓகே, கிளியரா? ஒன்ஸ் மோர் யாருக்கும் வேண்டாம் இல்லையா? வெரி குட். மார்கானிகாவோ ஆன்டி-மார்கானிகாவோ அன்சிமெட்ரிக்கல் ரியாக்ஷன், அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ல மட்டும் தான் வந்து அது பாசிபிலிட்டி வந்து நடக்கும். வாட் டு யூ மீன் பை அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்? டபுள் பாண்ட் ரெண்டு சைடும் வந்து சேம் குரூப் இருக்க கூடாது, டிஃபரண்ட் குரூப் இருக்கணும். சேம் குரூப் இருந்தா அது வந்து சிமெட்ரிக்கல் ஆல்கீன். ஓகே, டன். So அடுத்து பாருங்க, 12th பசங்களும் கவனிக்கலாம். பசங்களா, 12th students also can listen. Okay வா விக்னேஷ்? Yes. The Markovnikov's rule is the best applicable to the reaction between. So இப்போ நம்ம இப்பதானே Markovnikov's rule பார்த்தோம். அதை வச்சே கொஞ்சம் அப்படியே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். யார்கிட்ட வந்து இந்த Markovnikov's addition வந்து கொஞ்சம் நல்லா சூப்பரா நடக்க பாசிபிலிட்டி இருக்கு? இதுவும் வந்து நமக்கு ஒரு 4 எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. இந்த PDF by the end of the live நான் வந்து உங்களுக்கு chatல அனுப்பி விடுவேன். அப்போ கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரிப்பீட் ஆர்கானிக்னே இல்ல, எல்லா क्वेश्चंसும் கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். மீத்தேனுக்கு பதிலா ஈத்தேன் கொடுக்க போறாங்க, ஈத்தேனுக்கு பதிலா புரோபேன் கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். ஓகே, சி அப்படி நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்றீங்க. ஓகே, நீங்க பாருங்களேன், சி ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஏன் தெரியுமா கரெக்ட்? நான் சொல்றேன் பாருங்க. Markovnikov's rule is the best applicable யாருக்கு? C2H4. அந்த கார்பனும் ஹைட்ரஜனும் பாருங்க 1:2 ரேஷியோல, அதாவது CH4 அப்படின்னா சி அந்த காம்பவுண்ட் நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. C2H4. Look at here. C2H4. ஓகே, இப்போ பாருங்க, this is symmetrical alkene. ஆப்ஷன் ஏ வந்து எனக்கு யாரெல்லாம் புரியலையோ அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? symmetrical alkene not at all possible. B compound நான் வரையேன் பாருங்க, C3H6. ஓகே, 3 கார்பன் வந்து இருக்கு, H6. ஆல்கேனா, ஆல்கீனா இல்ல ஆல்கைனா என்ன வரும் நமக்கு? என்ன வரும்? தப்பா போடுறேன், ஏதோ தப்பா போடுறேன். இது ஆக்சுவலி ஈஸியாவே பண்ணலாம். அதாவது இதுவும் பாருங்களேன், இதே ரேஷியோல தான் இருக்கு, டபுள் பாண்ட் தான் அதுவுமே. என்னது? இட் இஸ் ஆல்சோ இந்த சேம் ரேஷியோ 1:2 ரேஷியோல தான் வந்து நமக்கு இருக்கு. சோ வராது. ஓகே, CnH2n ஃபார்முலால தானே இருக்கு. சோ இதுவும் வந்து நமக்கு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் வராது. தென் இட் ஆல்சோ இங்க பாருங்க, இத பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். Br மட்டும் தான்டா இருக்கு, புரோமின் மட்டும் தான் இருக்கு. அப்போ HBr இருந்தா HBr or HCl or HF இப்படி தானே இருக்கணும். சோ மார்கோனிகாவ்ஸோ ஆன்டி-மார்கோனிகாவ்ஸோ நடக்க வாய்ப்பே இல்லை. இங்க பாருங்க, குளோரின், வெறும் குளோரின் தான் இருக்கு, அப்பயும் நடக்க வாய்ப்பே இல்லை. வெறும் அயோடின் தான் இருக்கு, அப்பயும் நடக்க வாய்ப்பே இல்லை. சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த 3 ஆப்ஷன்ஸும் நம்ம நெகேட் பண்ணிடலாம். சோ ஆப்ஷன் பி தான், சி தான் வரும். ஓகே, ஆப்ஷன் சி தான் வரும். கிளியரா? பக்காவா? ஓகே, ஆப்ஷன் ஏ வராது, பிகாஸ் ஏ வந்து நமக்கு சிமெட்ரிக்கலா இருக்கு. ஏ வந்து நமக்கு சிமெட்ரிக்கலா இருக்கு. ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन பாருங்க. which one of the following compound is acidic? which one of the following compound is acidic? யாருக்காச்சும் ஏதாவது புரியல அப்படின்னா once more ma'am அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. சரியா? எஸ். சோ இப்போ எது வந்து அசிடிக்? அப்படியே கொஞ்சம் அந்த காம்பவுண்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்களேன் ஆப்ஷன்ஸை. C6H6. ஓகே, பென்சீன் கொடுத்துருக்காங்க. C2H6. ஓகே, C2H4, C2H2. C2H6 என்ன காம்பவுண்ட் பா? என்னது அது? ஈத்தேன் இல்லையா? ஈத்தேன். C2H4 ஈத்தீன். C2H2 அசிட்டைலீன், ட்ரிபிள் பாண்ட் ஆல்கைன் இல்லையா? சோ எல்லாமே வந்து இந்த ஹைபிரிடைசேஷனை பேஸ் பண்ணி இருக்கு, ரைட்? சோ C6H6 வந்து என்னது? இட் இஸ் பென்சீன். சோ பென்சீன்ல வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன்? எனக்கு இங்க எல்லாருமே ஹைபிரிடைசேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே எனக்கு கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் சொல்லுங்க. சோ கார்பன் பொறுத்த வரைக்கும் நமக்கு when it has a double bonded carbon sp2 hybridization, when it has a single bonded carbon it has sp3 hybridization, triple bonded carbon இருக்கு அப்படினா sp hybridization. so carbon
சிங்கிள் பாண்டடா இருக்கிறப்போ sp3, டபுள் பாண்டடா இருக்கிறப்போ sp2, ட்ரிபிள் பாண்டட் இருக்கிறப்போ sp, ரைட்? ஸோ குயிக்காக பாருங்க. ஆப்ஷன் பி எழுதிக்கிறேன் C2H6, ஆப்ஷன் சி எழுதிக்கிறேன் C2H4, ஆப்ஷன் டி எழுதிக்கிறேன் C2H2. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க C6H6 கண்டிப்பா பென்சீன்ல என்ன இருக்கு? எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. அப்போது sp2 ஹைபிரிடைசேஷன். C2H6 இது என்னப்பா? C2H6 பா. H6 1 2 3 4 5 6. வாட் இஸ் திஸ்? எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். இது வந்து எனக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் ஆல்கேன் இல்லையா? CnH2n + 2. இங்க பாருங்க CnH2n இது வந்து என்னது? ஆல்கீன் டபுள் பாண்ட். C2H4 கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஆல்கீன். அப்போ இது sp2 ஹைபிரிடைசேஷன். அடுத்த காம்பவுண்ட் பாருங்க C2H2, ரைட்? ஸோ C2H2 அப்படின்னா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் எனக்கு இருக்கு. ஓகே, இதுதான் C2H2. எப்பயுமே மேக் ஷுர் கார்பனை சுத்தி அந்த 4 டெட்ரா வேலண்ட் இல்லையா? கார்பனை சுத்தி அந்த 4 பாண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் sp hybridization. This is sp hybridization. This is sp3 hybridization and this is sp2 hybridization because இதுல நமக்கு என்ன இருக்கு? கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி தரேன், எழுதி வச்சுக்கோங்க. ஹிண்ட்ல அசிடிக் கேரக்டர் இருக்குல்ல, அசிடிக் கேரக்டர் இது வந்து நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு S கேரக்டர். S கேரக்டர் அசிடிக் கேரக்டர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு S கேரக்டர். இப்போ கவனிங்கடா, இந்த ஹைபிரிடைசேஷன்ல பாரு, sp ஹைபிரிடைசேஷன்ல பாதி S பாதி p இருக்கு. அப்போ அதுல தான் S கேரக்டர் அதிகமா இருக்கு. D ல 5 கார்பன் போட்டுருக்கனா 1 2 3 4 5. தப்பு பண்ணிட்டேன். C2H2 தானே. இங்க பாருங்க, இதுல தப்பு பண்ணிட்டேன், 2 கார்பன் போட்டுட்டேன். சாரி இதுதான் தென்னாவிட்டு எரர். வாட் இஸ் திஸ் எரர் நேம்ட் அஸ்? எனக்கு தெரியும்லே அப்படிங்கிற மாதிரி ஒரு தென்னாவிட்டு எரர் நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? கரெக்டா மாத்தியாச்சா? தேங்க்யூ விகாஸ். ஓகே ரேவதி, எஸ் 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 கரெக்ட் தான். எஸ் கேரக்டர்னா என்ன தெரியுமா? இங்க பாரு sp3 sp-ஆ இங்க பாரு, எஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், பி எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ எஸ் எனக்கு ஒரு பங்கு இருக்கு, பி ஒரு பங்கு இருக்கு, விச் இஸ் எஸ் ஒரு 50% இருக்கு, பி ஒரு 50% இருக்கு, ரைட்? எஸ் அண்ட் பி எனக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ எஸ்பியில எனக்கு எஸ்ஸோட கேரக்டர் பாதிக்கு பாதி இருக்கு. ஸோ எஸ் கேரக்டர் வந்து ஹையா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா sp2. sp2 பாருங்களேன், sp2 p வந்து எனக்கு 2 2 இருக்கு, s வந்து 1. அப்ப s கேரக்டர் 1/3 டைம்ஸ் தான் இருக்கு, p கேரக்டர் 2/3 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. p 2 டைம்ஸ் இருக்கா, s 1 டைம் தான். 2 + 1 3 டைம்ஸ். அப்ப s கேரக்டர் 1/3 தான் இருக்கு, p கேரக்டர் 2/3 இருக்கு, p தான் அதிகமா இருக்கு பாரு. அப்போ s கேரக்டர் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இப்போ அதை விட பாருங்களேன், sp3ல p கேரக்டர் ரொம்ப அதிகமா இருக்கு, s கேரக்டர் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த s கேரக்டரோட ஆர்டர். ஓகே, ஸோ இப்போ எனக்கு சொல்லுங்கப்பா, sp ஹைபிரிடைசேஷன் எது? ஆப்ஷன் டி தான் sp ஹைபிரிடைசேஷன். அப்போ ஆப்ஷன் டி will be the right answer. ஆப்ஷன் டி will be the right answer. புரிஞ்சுதா? For how many of you it is like, ma'am, crystal clear ma'am? Yes. பென்சீன், how பென்சீன் க்கு sp2? தர்ஷன் கேள்வி கேட்கிறார். மேம் பென்சீன் க்கு எப்படி மேம் sp2? பென்சீன் பாருப்பா, இப்படி தானே பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். எஸ், பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தானேப்பா இருக்கும். பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கோம் பாருங்க பென்சீனுக்கு. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் த சாட் செக்ஷன். இந்த கார்பன்ல பாருங்க டபுள் பாண்ட் இருக்கு, அப்ப இந்த கார்பன் sp2 ஹைபிரிடைசேஷன். இந்த கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அப்ப அது sp2. இந்த கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, sp2. இந்த கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, sp2. இந்த கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, sp2. இந்த கார்பன்லயும் டபுள் பாண்ட் இருக்கு, sp2. ஓகே, அவ்வளவுதான். we are new 11th கதிர்வேலன், குட் அட்டெண்ட், தப்பு கிடையாது. ஓகே, புரிஞ்சுதா? டேய் 10th இன்னைக்கு தான்டா எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? அதே லைக் சூப்பர் எக்ஸைட்டட். ஓகே, 10th எங்களுக்கு கிளாஸஸ் எப்போ? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, கொஞ்சம் லீவ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க, சரியா? இப்போதானே கஷ்டப்பட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. எக்ஸாம் ஏதாவது போயிட்டு படம் ஏதாச்சும் பாருங்க, வெளியில போயிட்டு சுத்துங்க, சரியா? இல்லைன்னா வாங்க நீட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க பசங்களா, உங்களுக்கு எவ்வளவு காம்படிஷன் பாருங்க. 10th பசங்களாம் கிளாஸ் கவனிக்கிறாங்க.
which one of the following compound is acidic? எல்லாருக்கும் clear? Super. அடுத்த question போகலாம். Which one of the following compounds does not form ozonide? ஏய் நல்லா கவனிச்சுக்கோங்க. Ozonolysis இப்போ நம்ம பார்க்க போற reaction வந்து என்னது அப்படினா ozonolysis reaction. Okay? So ஒரு alkene கூட ozone react ஆச்சுனா எப்படி ஆகும் அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா ஈத்தீன் எடுத்துக்கிறேன். கவனிங்கப்பா. ஈத்தீன் எடுத்துக்கிறேன். இந்த ஈத்தீன் கூட எனக்கு என்ன ஆகுது அப்படினா O3 ஓசோன் போய் ரியாக்ட் பண்ணுது. இப்போ எப்படி என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். கவனிங்க. எனக்கு இந்த O3 மூணு ஆக்சிஜன் ரைட். இங்க ஒரு ஆக்சிஜன் across the double bond, இங்க எனக்கு மீதி ரெண்டு ஆக்சிஜன் ஆட் ஆகும். இது ஸ்டெப் 1. of course அப்போ இந்த டபுள் பாண்ட் எனக்கு பிரேக் ஆயிடும். ஒரு பாண்ட் தான் இருக்கும். சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். நமக்கு இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆயிடும். ஓகே. அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்னா ஓசோனோலைசிஸ் இல்லையா? லைசிஸ்னாலே we are breaking the bond, right? அப்போ அந்த பாண்ட் எனக்கு எப்படி பிரேக் ஆகும் அப்படினா it will break like this. இந்த மாதிரி தான் எனக்கு க்ளீவ் ஆகும். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? எஸ். சோ இந்த மாதிரி தான் எனக்கு பிரேக் ஆகும். ரைட்? இப்போ கவனிங்களேன். CH2O இத நான் எப்படி எழுதலாம்? HCHO அப்படி எழுதலாமா? HCHO. This is formaldehyde. இங்க பாருங்க CH2O. இது எப்படி எழுதலாம்? HCHO அப்படினு எழுதலாம். So I'll be getting 2 molecules of formaldehyde. Okay? நான் இப்போ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு திருப்பி வந்து எழுதுறேன். So கவனிங்க. So இது ரொம்ப முக்கியம்ப்பா. என்ன காம்பவுண்ட் கொடுத்தாலும் ஓசோனோலைசிஸ் அப்படினா this is how you will solve. அத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. CH2 double bond CH2 புரிஞ்சுதா? So இதுல நம்ம என்ன பண்றோம்? ஓசோன் ஆட் பண்றோம், which is like ozonolysis, right? So எனக்கு என்ன ஆகும்? இங்க CH2 அதான் நான் சொன்னேன் டபுள் பாண்ட் பிரேக் ஆயிடும். டபுள் பாண்ட் நமக்கு பிரேக் ஆயிடும், ரைட்? So பிரேக் ஆயிட்டு நமக்கு லிசன் பண்ணுங்க. இங்க ஒரு ஆக்சிஜன் and then இங்க ரெண்டு ஆக்சிஜன், ரைட்? அங்க ஒரு ஆக்சிஜன், இங்க எனக்கு ரெண்டு ஆக்சிஜன். டபுள் பாண்ட் ரெண்டுமே நமக்கு வந்து பிரேக் ஆயிடும். ஓகே? ஆமா. அடுத்து இப்போ நமக்கு அது க்ளீவ் ஆக போறாங்க. இந்த மாதிரி க்ளீவ் ஆயிட்டாங்க அப்படினா இது ஒரு HCHO formaldehyde, இது ஒரு HCHO. So 2 molecules of formaldehyde நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். இந்த மாதிரி தான் என்ன காம்பவுண்ட் கொடுத்தாலும் ஓசோனோலைசிஸ் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஓகே? இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னது? டபுள் பாண்ட் இருக்கணும். டபுள் பாண்ட் இருக்கணும். ஏன்னா ஓசோனோலைசிஸே நம்ம ஆல்கீன்ஸ்ல தான் படிக்கிறோம். எதுல படிக்கிறோம்? ஆல்கீன்ல தான் நம்ம இந்த ஓசோனோலைசிஸ் வந்து படிக்கிறோம். ஓசோனோலைசிஸ் வந்து படிக்கிறோம். அப்பதான் நமக்கு இந்த ஓசோனைடு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இந்த இன்டர்மீடியேட், இவன் பேர் தான் வந்து ஓசோனைடு. இங்கே தான் நமக்கு அந்த ஓசோனைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே? இப்போ அப்படியே பாருங்க. இட் should be either double bond or triple bond. அப்போ எனக்கு எது வந்து ப்ராடக்ட் வரவே வராது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. மூட்டை பூச்சி என்னடா பண்றது, இருந்துட்டு போட்டோம். வாங்க வாங்க வாங்க. You can join Shravanee. You can listen to this class also. Okay? So விட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். என்ன தெரியுமா? மெயில் பண்ணுங்க. நான் ஒரு மெயில் ஐடி தரேன். அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. வேதாந்து வேண்டாம். I'll just send you. Promise tomorrow I'll post a video for விட்டி. அந்த விட்டில all previous year question நான் உங்களுக்கு ஒரு 25 PDF தர போறேன் நாளைக்கு. அதுல விட்டியோட எல்லா previous year question சால்வ்டா இருக்கு. ஓகே? you can listen that. இப்போ இது கவனிக்கலாமா? கண்டிப்பா கவனிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் டைட்டில் தான் நீட்னு இருக்கு. பட் you can also attend. கோபப்படாதீங்க. சரியா? does not form ozonide. இங்க பாரு. ஈத்தேன் டபுள் பாண்ட் இருக்கு. ஈத்தேன்ல டபுள் பாண்ட் இருக்கு. புரோபேன்ல டபுள் பாண்ட் இருக்கு. புரோபைன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இங்க யார்கிட்ட வந்து நமக்கு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இல்ல? புரோபேன்ல தான் இல்ல. ஏன்? ஆல்கேன். நேம் பாருங்க. ஆல்கேன். ஆல்கேன்னா சிங்கிள் பாண்ட். ஆல்கேன்னா சிங்கிள் பாண்ட். ஓகே? சோ இந்த சிங்கிள் பாண்ட் இருக்கிற இந்த புரோபேன் வந்து நமக்கு என்ன ஆகாது? இந்த ஓசோனைட் ஃபார்மேஷன் வராது. ஓகே? So option D is the right answer. Option D is the right answer. அதுதான் ஓசோனைட் ஃபார்ம் ஆகாது. மத்தபடி alkanes and alkenes and alkynes வந்து ஓசோனோலைசிஸ் undergo பண்ணும். ஓகே? சூப்பர். சம. அடுத்து போகலாமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन இது. ஏனா இந்த ஒரு क्वेश्चनல நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம ரீகால் பண்ண போறோம். ஓகே? as I told you, கான்செப்ட்ல இருந்து क्वेश्चन சூப்பரான மெத்தட் when you have a lot of time.
கொஸ்டின்ஸ்லேருந்து கான்செப்ட் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் when you have very less time. Okay, offline center starting date 12th dropout batch ka 26 கேட்டு சொல்றேன்ப்பா, சரியா? கேட்டு சொல்றேன். ஓகே, ஆர்ட் ஆஃப் கிளாஸஸ் ஐ ஜஸ்ட் கேட்டு சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க, ஜஸ்ட் ஒன்று ஒன்றா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ see here RBr, அதாவது அல்கைல் புரோமைடு இருக்கு. ஆர்னா என்னப்பா? ஆர்னா அல்கைல் குரூப். அல்கைல் குரூப்னா என்ன மேம்? தெரியாது மேம். ஆல்கேன் இருக்கா? ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் அல்கைல். மீத்தேன்ல ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணா மித்தைல். ஈத்தேன்ல ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் CH3 CH2, இட் பிகம்ஸ் இத்தைல். ஸோ ஆல்கேன்ல ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதான் வந்து என்னது அப்படின்னா அல்கைல் குரூப். ஸோ RBr. ஆமா, இந்த அல்கைல் குரூப் வந்து சோடியம் கூட ரியாக்ட் பண்ணுது. இது என்ன ரியாக்ஷனா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க. நம்ம இதை வந்து 12th 11th நேமிங் ரியாக்ஷன்லாம் படிச்சிருக்கோம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. RBr இருக்கு. ஓகே, ஸோ 2 times ஆஃப் RBr. அது வந்து புரோமினாவும் இருக்கலாம், ஆர் அது வந்து என்னவா இருக்கலாம்? எனி ஹாலோஜனா இருக்கலாம். சரியா? எனி ஹாலோஜனா இருக்கலாம். It is reacting with 2 moles of sodium in presence of dry ether. In presence of dry ether. அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சோடியமோ இந்த ஹாலோஜன் இடத்துல குளோரினோ, ஃப்ளூரினோ, புரோமினோ, அயோடினோ இருக்கலாம். ஸோ என்ஏவும் எக்ஸும் சேர்ந்து NaXஆ வெளில போயிடுவாங்க. அப்போ மீதி என்ன இருக்கு? RR. எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கேன்ஸ் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரியாக்ஷன், which is Woods reaction. இது வந்து என்ன ரியாக்ஷன்? Woods reaction. ஓகேவா? ஸோ செகண்ட் ரியாக்ஷன் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இது. இங்க பாருங்களேன், ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து A வந்து 3 Woods reaction. செகண்ட் ஒன் பாருங்க, இது என்ன ரியாக்ஷன்? எல்லாமே நம்ம ஆல்கேன்ஸ்ல படிச்சிருப்போம், ரைட்? செகண்ட் ஒன் பாருங்க, RCOONA. Sodium salt of carboxylic acid. Okay, so it is going to react with NaOH and CaO, calcium oxide. Okay, so இது என்ன ரியாக்ஷன் பா? இது என்ன ரியாக்ஷன்? இந்த ரியாக்ஷன்ல நமக்கு என்ன தெரியுமா நடக்கும்? நான் சொல்றதை நல்லா கவனிங்க. இந்த ரியாக்ஷன்ல என்ன தெரியுமா நடக்கும் நமக்கு? இங்க இருக்கிற NaO, இங்க இருக்கிற COO, Na இவங்க எல்லாரும் சேர்ந்து கவனிங்க, Na2CO3 Na2CO3 வெளில போயிடுவாங்க. அப்போ மீதி யார் தான் இருக்காங்க? ஒரு R குரூப் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. R இடத்துல மீத்தேன், ஈத்தேன், புரோபைன் என்னவா வேணா இருக்கலாம், மித்தைல், இத்தைல், ப்ரோபைல். வெரி குட். ஸோ Rல ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும், which is like ஒரு ஆல்கேன்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ் தான் இது. என்ன ரியாக்ஷன் தம்பி? டீகார்பாக்சிலேஷன். ஏன் அப்படி? மாம் இது வந்து நம்ம டீகார்பாக்சிலேஷன் சொல்றோம்னா, இங்க பாரு, இந்த COO கார்பாக்சி குரூப் நமக்கு வெளியில போகுது. கார்பாக்சி குரூப் நமக்கு வெளியில போகுது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? டீகார்பாக்சிலேஷன் சொல்றோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. ஏக்கு 3ல 2 பேர் இருக்காங்க, பிக்கு 2, பிக்கு 4, பிக்கு 4ல ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பார்த்த உடனே நம்ம ஆன்சரை போட்டுடலாம், ஆனாலும் நம்ம மற்ற கான்செப்ட்ஸை படிக்கலாம். சரியா? ஸோ வாங்க, திஸ் இஸ் டீகார்பாக்சிலேஷன். இது வந்து என்ன ரியாக்ஷன்? திஸ் இஸ் டீகார்பாக்சிலேஷன். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். ஸோ நான் என்ன பண்றப்பா? தேர்ட் ரியாக்ஷனுக்கு போறேன். லின்லார்ஸ் கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ லின்லார்ஸ் கேட்டலிஸ்ட் இருக்கு. பார்த்த உடனே நம்ம வந்து இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லிடலாம், which is நம்ம ரிடக்ஷன் பண்றோம். இங்க பாருங்க, ஹைட்ரஜன் யூஸ் பண்றாங்க, லின்லார்ஸ் கேட்டலிஸ்ட் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான அது வந்து ஒரு டீகார்பாக்சிலேஷன். இங்க ஒரு சின்ன அதான் கரெக்ட் தான். என்ன நடக்குது இங்க? நமக்கு லின்லார்ஸ் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னாலே எந்த ஆப்ஷன் நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும்? ரிடக்ஷன். ஸோ பார்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இங்க நீ உங்களுக்கு லின்லார்ஸ் கேட்டலிஸ்டே தெரியல மேம் அப்படின்னா கூட இந்த H2 இருக்கு பார், நமக்கு அங்க ரிடக்ஷன் தான் நடக்குது. அப்போ பார்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் அல்கைன்ஸ் ட்ரிபிள் பாண்டை நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். அடுத்த ரியாக்ஷன் பாருங்க, ஆல்கீன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஆல்கீன்ஸ் நம்ம என்ன பண்றோம்? புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ரா குளோரைடு கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். அப்போ அங்க என்ன ஆகுது அப்படின்னா
அந்த புரோமின் போயிட்டு நமக்கு ரியாக்ட் ஆக போகுது. அந்த புரோமின் போயிட்டு நமக்கு அங்க ரியாக்ட் ஆக போகுது. புரோமின் இஸ் a எலக்ட்ரோஃபைல். அப்போ அது வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அப்ப அது வந்து என்னது? இட் இஸ் a எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? சாட்ல சொல்லுங்க. காவியா லிசன் பண்ணுங்க, அவ்வளவுதான்ப்பா, முடியும். 1க்கு 2 வாட்டி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லிசன் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்ப்பா? மேம் எங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரியேஜென்ட்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து போலாமா? இப்போ இந்த ரியாக்ஷனை பாருங்களேன். C6H6 பென்சீன் இருக்கு, அது வந்து ஒரு RCl அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்றோம். அப்போ என்ன ஆகுது? அந்த ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியில போயிடுறாங்க. இந்த ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்ட் யாருலே அப்படின்னு கேக்குறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ a நேமிங் ரியாக்ஷன், so just guess it out. So C6H6 ஆப்பா, நான் இப்படி எழுதிக்கிறேன். C6H6 of course எல்லா கார்னர்ஸ்லயும் ஹைட்ரஜன் இருக்கும். நான் இது ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால இதை மட்டும் நான் வந்து மென்ஷன் எழுதிக்கிறேன், அதை தனியா காட்டிக்கிறேன். இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் RCl. ஆர் இடத்துல என்ன பார்க்கலாம்? மீத்தேன், மித்தாயில், இத்தாயில், என்னவா வேணா இருக்கலாம். 99 வாட்சிங், இன்னும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா 100. ஓகேவா? சென்டம் அடிச்சிருவோம் நம்ம லைவ்ல. 106, வெரி குட். ஸோ லிசன், இங்க நமக்கு என்ன ஆகுது? இந்த குளோரினோ இந்த ஹைட்ரஜனோ சேர்ந்து இட் இஸ் கோயிங் டு கெட் ரிமூவ்ட் ஆஸ் HCl. ஓகே, HCl நமக்கு ரிமூவ் ஆயிடுறாங்க. அடுத்து இந்த ஆர் குரூப் எனக்கு அங்க போய் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடுது. ஸோ பென்சீன் ரிங்ல நமக்கு என்ன ஆகுது? ஆர் குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கு. ஆர் குரூப்ல CH3 ஆர் CH3CH2 என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் இஸ் Friedel-Crafts ரியாக்ஷன். நல்லா கவனிங்க, இட் இஸ் Friedel-Crafts ரியாக்ஷன். ஸோ Friedel-Crafts ரியாக்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு கேட்டலிஸ்ட் வந்து இருக்காரு. அவர் யாரு? AlCl3 ஆர் FeCl3. சரியா? FeCl3 வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 5th ஆப்ஷன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா பசங்களா. டீகார்பாக்சிலேட்டிவ் டைமரைசேஷன் அப்படின்னா, டீகார்பாக்சிலேட்டிவ் அப்படின்னா COO குரூப் வந்து எலிமினேட் ஆகுது, which is CO2 குரூப் வந்து நமக்கு எலிமினேட் ஆகுது. அதே மாதிரி இட் இஸ் ஃபார்மிங் அ டைமர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த 5th இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து எக்ஸாம்பிளுக்கு தரேன், கவனிங்க. ஸோ ஐ எம் டேக்கிங் 2 molecules ஆஃப், இது வந்து என்ன ரியாக்ஷன் தெரியுமா? இது என்ன ரியாக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். Do you know decarboxylative dimerization வந்து என்ன ரியாக்ஷன்? என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அது கூட? நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. எலக்ட்ராலிசிஸ் இல்லையா? எலக்ட்ராலிசிஸ். ஓகே, சோ எதை எலக்ட்ராலிசிஸ் பண்ணி என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? எதை எலக்ட்ராலிசிஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? எனி ஐடியா? இதோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் அவுட். அமைட் இல்ல, ஆல்கேன் இல்ல, வேற இல்ல. கோல்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் நம்ம படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கா? கோல்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் நம்ம படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? எஸ், சோடியம் இல்லனா பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம வந்து எடுத்துப்போம் இல்லையா? சோடியம் இல்லனா பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ அதில் தான் என்ன ஆகும்? இந்த CO2 குரூப் நமக்கு தனியாக வெளில போயிடும். அந்த ஹைட்ரஜன் சேர்ந்து H2வா தனியாக நமக்கு வந்து வெளில போயிடும். சோடியமும் OHும் சேர்ந்து Naவும் OHும் சேர்ந்து NaOHஆ நமக்கு வந்து வெளில போயிடும். ஸோ நமக்கு 2 R குரூப்பும் சேர்ந்து நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? நமக்கு ஒரு டைமர் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ திஸ் இஸ் எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அது எனவே இதில் திருப்பி வரும். So this is Friedel-Crafts reaction. FeCl3 is the right answer. So இப்போ இந்த क्वेश्चनக்கு I am going to tell the hint for you to solve. ட்ரை பண்ணுங்க. மேம் விட்டி 5 days இருக்கு, என்ன பண்றது? I am going to post a video right now. நான் நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணலாம்னு பார்த்தேன், இன்னைக்கே உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். ஓகே, விட்டிக்கு don't worry at all.
So பாருங்க, what is the correct decreasing order of boiling point for the following compound? So boiling point வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. boiling point இருக்குல்ல, boiling point வந்து directly proportional to molecular mass. அதாவது காம்பவுண்ட் பெருசா இருக்க பாய்லிங் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த ஆல்கேன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் த ஆல்கேன். ஆனா இன்னொரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரான்ச்சிங். இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரான்ச்சிங். இந்த கார்பன் எனக்கு பிரான்ச் அதிகமா பிரான்ச் ஆக கார்பனுடைய பிரான்ச்சிங் அதிகமாக பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகும். தோ பார், செம்மையா பிரான்ச் ஆயிருக்கான். அப்போ 3க்கு தான் இருக்கிறதுலே பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஏல மட்டும் தான் பாரு, இந்த 3 வந்து லாஸ்டா இருக்கு, ஏ தான். என்ன பாருங்க, இருக்கிறதுலே இங்க பிரான்ச்சிங் யாருக்குப்பா அதிகமா இருக்கு, 3க்கு தான். அப்ப 3 தான் எனக்கு வந்து இருக்கிறதுலே பாய்லிங் பாயிண்ட் கம்மி. சரியா, இருக்கிறதுலே பாய்லிங் பாயிண்ட் கம்மி. அடுத்து பாருங்க, இவங்க ரெண்டு பேரையும் நான் கம்பேர் பண்றேன். கண்டிப்பா இதுதான் லாங்கர் செயின். ஏன்னா 1 2 3 4 5 கார்பன், 1 2 3 4 கார்பன் தான். இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றப்போ இவங்களுடைய மாலிகுலர் மாஸ் வந்து அதிகமா இருக்கு. மாலிகுலர் மாஸ் யாருக்கு அதிகமோ அவங்களுடைய பாய்லிங் பாயிண்ட் தான் அதிகம். அப்போ 1க்கு தான் இருக்கிறதே பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். 2 வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும். 2 ஃபேக்டர் நீங்க இதுல ப்ளே பண்ணணும். யாருக்கெல்லாம் புரியல ஒன்ஸ் மோர் சொல்லுங்க, யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ கிளியர் சொல்லுங்க. இங்க பாருங்க, 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. பிரான்ச்சிங் பயங்கரமா பிரான்ச் ஆகி இருக்கு பாருங்க, இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிரான்ச்சிங்கா இருக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல. சோ இந்த பிரான்ச்சிங் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ அதுக்கு தான் நமக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் ஆல்சோ ஃபாலோஸ் தி சேம் ஆர்டர். ஓகே, அதிகமா நமக்கு வந்து என்ன இருக்கும், இருக்கிறதுலே லோ. ஏன்னா ஆப்போசிட் இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே பாய்லிங் பாயிண்ட் கம்மி, 3 தான் கம்மி. இவங்க ரெண்டு பேரும் பாக்குறேன், ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ரைட் செயின் தான். ரெண்டு பேருமே என்ன ஆகல அப்படின்னா பெருசா வந்து பிரான்ச்லாம் வந்து ஆகல. ஓகே, ஆனா நான் பாக்குறேன் 1 2 3 4 5 கார்பன் இருக்கு, 4 கார்பன் தான் இருக்கு. இந்த 5 கார்பன் காம்பவுண்டுக்கு தான் மாலிகுலர் மாஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஹை இல்லையா. அப்போ அவர் தான் எனக்கு இருக்கிறதுலே பிரான்ச்சிங் ஹை than this compound. எல்லாருக்கும் கிளியர், டன், சூப்பர், சம. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3-dimethyl-butane is obtained by catalytic hydrogenation of. So just try it out. இதெல்லாம் ஈஸியான ஒரு क्वेश्चन. இங்க பாருங்க, நான் கிளாஸை எப்படி தெரியுமா கொண்டு போறேன், வெரி ஈஸி क्वेश्चन, மாடரேட் லெவல், டிஃபிகல்ட் லெவல், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இப்படிதான் நம்ம கிளாஸ் உடைய ஆர்டர் வந்து இருக்கு. ஆஹா வந்துட்டாங்க, IUPAC nomenclature part 4 மேம். நான் ஓடுறேன்டா, என்னால முடியலடா. இங்க வரேன் வெயிட் பண்ணுங்க. somehow I'll try and teach. உங்களுக்கு early morning session ஓகேனா சொல்லுங்க 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. Is there any option to apply for NEET exam? No da, sorry Nasrin, இதுக்கு அப்புறம் possibility இல்லடா. வாங்க ஃபாஸ்டா. சோ இங்க பாருங்க, 3-dimethyl-butane is obtained by catalytic hydrogenation. என்னடா பண்றோம், catalyst யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம்னா ரெடியூஸ் பண்றோம். catalyst யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்றோம். இப்போ 3-methyl-butane நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்க போறேன், கவனிங்க. 3-methyl-butane இருக்காப்பா. இந்த 3-methyl-butane ஃபர்ஸ்ட் எழுதுமா. பியூட்டேன்னா என்னப்பா, பியூட்னாலே 4 கார்பன், கரெக்ட்டா. 1 2 3 4 4 கார்பன். ஏன்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். 3-methylனா 1 2 3. ஓகே, 2,3 பாரு, தென்னாவெட்டி எரர். இதுக்கு பேர் தான் என்னது, தென்னாவெட்டி எரர். யாராச்சும் எனக்கு சாட்ல சொன்னீங்களா மேம் அது 2,3 மேம், நீங்க 3-methyl எழுதி வச்சிருக்கீங்க மேம், கொஸ்டினை பார்த்து எழுதுறப்ப தப்பானா எப்படி மேம் ஆன்சர் போடுவீங்க அப்படின்னு. 2,3 dimethyl அப்படின்னு பாருங்க, டையும் நம்ம விட்டுட்டோம். 2,3 dimethyl. ஸோ செகண்ட் பொசிஷன்லையும் தேர்ட் பொசிஷன்லையும் மித்தாயில் குரூப் இருக்குப்பா. ஹைட்ரஜன் எழுதுமா, கார்பன் ஒரு பாண்டு தான் இருக்கு, மீதி 3 ஹைட்ரஜன். ஒரு பாண்டு தான் இருக்கு, மீதி 3 ஹைட்ரஜன். 3 பாண்டு இருக்கு, ஒரு ஹைட்ரஜன். 3 பாண்ட் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இது எனக்கு கிடைக்கணும்னா யார்கிட்ட நான் ஹைட்ரோஜனேஷன் பண்ண முடியும், நல்லா கவனிங்க, கொஞ்சம் லாஜிக்கா யோசிங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணல, இப்படி ஆட் பண்றேன் ஈஸியா. அங்க பக்கத்துல எழுதாம தோ ஹைட்ரஜனை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஹைட்ரோஜனேஷன் நான் இந்த ரியாக்ஷன் அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிவர்ஸா பண்றேன். ஓகே, ஸோ ஹைட்ரஜனை நான் ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஹைட்ரஜனை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டெப் எப்படி இருக்கும் எழுதுங்க பார்க்கலாம்.
I have used some catalyst. It can be platinum, palladium, nickel. ஓகே, என்ன கேட்டலிஸ்டா வேணா இருக்கலாம். ஸோ அப்படியே பாருங்க, இந்த ரெண்டு ஹைட்ரஜனை அப்படியே ரிமூவ் பண்ணிடும் ஆப்போசிட்டா. அப்படியே எழுதுறேன், இங்கே கவனிங்க. CH3 C, இந்த இடத்துல தானே டபுள் பாண்ட் வரும், இந்த இடத்துல தானே டபுள் பாண்ட் வரும். அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அப்போ எனக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் இதுவா தான் இருக்கணும். ஆமா, இது எங்க இருக்கு ஆப்ஷன்ஸ்ல? மேம், D மாலிகுலர் ஃபார்முலா வேலன்ஸ் ராங் ஃபார் C2. 1 2 3 4 எங்கடா? அதெல்லாம் ஓகே. நம்ம ஆப்ஷன் 1 2 இங்க H வராது. சரியா? தப்பு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா H வராது. அதனால தான் நீங்க தவிக்கிறீங்களா? ஓகே, இப்ப பாரு. இப்போ ஓகேவா? Thank you. Now find it out. Ma'am, please answer me. நீங்க ஹைட்ரோகார்பன் அண்ட் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் டீச் பண்றீங்களா? இல்லடா, நான் ஹைட்ரோகார்பன் மட்டும் தான் டீச் பண்றேன் இந்த கிளாஸ்ல. ஓகே, டியா? ஆப்ஷன் டி. இது எங்கப்பா இருக்கு? ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? மேம், இத பார்த்தோன்னா நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஒரு ஆப்ஷனுக்கு வரலாமா? ஸோ எல்லாருக்கும் இந்த ரியாக்ஷன் புரிஞ்சிருக்கும். மக்களே, இந்த ரியாக்ஷன் நான் திருப்பி சொல்லித்தரேன், புரியல அப்படிங்கிறவங்களுக்கு. ஹைட்ரோஜனேஷன்னா என்ன மேம்? ஹைட்ரோஜனேஷன்னா என்ன தெரியுமா தர்ஷன்? ஹைட்ரஜனை ஆட் பண்றோம். ஓகே, ஹைட்ரேஷன் அப்படின்னா என்னப்பா? வாட்டர் ஆட் பண்ணா அது ஹைட்ரேஷன். ஹைட்ரோஜனேஷன் அப்படின்னா ஹைட்ரஜனை நம்ம ஆட் பண்றோம். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவனிங்க. ஸோ இங்க பாரு, இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் மெட்டீரியல், ஆல்கீன் இருக்கு. இப்போ நான் இங்க ஹைட்ரோஜனேஷன் பண்றேன்னா இந்த டபுள் பாண்டட் கார்பன்ல தான் எனக்கு போய் ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆவாங்க. ஸோ எனக்கு இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் பிரேக் ஆகி ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணா ஐ காட் த ப்ராடக்ட். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல எனக்கு அப்படியே ரிவர்ஸா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? டன். ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க பாருங்களேன், 2,3 டைமிதைல் பா. 2,3 இப்படி நீங்க பார்த்துட்டாலே 2,3னா செகண்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் மித்தைல் குரூப் இருக்க போறாங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சா? இங்க பாருங்கப்பா, நமக்கு இதுல இல்ல, ஒரு 2,3 டைமிதைல்னாலே மேட்ச் ஆகிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆப்ஷன் டி தான். எனக்கு நீங்க சொல்லுங்க, நம்ம இதை ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சு. பட் when we just see the question, how many minutes will it take? ஒரு 10 செகண்ட், ஒரு 20 செகண்ட் போருமா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண? இட் இஸ் வெரி வெரி ஈஸி தான். ஓகே, ஸோ த மோர் யூ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். நான் சொல்லி கொடுத்துட்டேன்பா. இதுக்கான ஹிண்ட் வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் யூ. பாய்லிங் பாயிண்ட் என்னப்பா? பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீசஸ் வித் மாலிகுலார் மாஸ். இட் இன்க்ரீசஸ் வித் மாலிகுலார் மாஸ். அதே நேரத்தில் பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எது? இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிரான்ச்சிங். யா இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரான்ச்சிங். இருக்கா? ஸோ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். எத்தனால், பியூட்டனால், பென்டான் 1-ol, பென்டேன் 1-ol, எது வந்து கரெக்ட்? ஆன்சர் பண்ணுங்க. நீங்க இங்கே பாருங்க, இதே மாடல்ல நான் ஒன்று சால்வ் பண்ணிட்டேன்ல. இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணாதானே நீங்க என் கிளாஸ் அட்டென்ட் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். இந்த கொஸ்டின் யாரெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பாய்லிங் பாயிண்ட் கொஸ்டினும் நான் சொல்லி கொடுத்து அதை லிசன் பண்ணி இந்த கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு தானே அர்த்தம். ஏவா பியா? பி. நான் ஒழுங்கா சொல்லி தரலன்னு தான் அர்த்தம் இல்லையா? பி கரெக்ட். ஓகே, பி. சரியா? ஓகே, தெய்வமே, பாய்லிங் பாயிண்ட் நாட் மெல்டிங் பாயிண்ட். என்னடா? ஸோ வாங்க. ஸோ இதில் வந்து நல்லா கவனிங்க. நமக்கு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ எத்தனால்ல தான் எனக்கு 2 கார்பன் தான் இருக்க போகுது. ஸோ இருக்கிறதுலே எத்தனால் பிரான்ச்சிங்கும் நமக்கு கம்மி. ஓகே, அப்போ எத்தனால் தான் இருக்கிறதுலே எனக்கு லீஸ்ட் பாய்லிங். அடுத்து பாருங்க, பியூட்டான் 2-ol 1-ol. இப்போ இவங்க 2 பேருக்கும் நான் கம்பேர் பண்றேன். 2-ol வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டுமே வந்து பாருங்க நமக்கு வந்து இந்த பிரான்ச்சிங் தான் நமக்கு மாற போகுது. ஸோ செகண்ட் கார்பன்ல இந்த OH குரூப் இருக்க போகுது. இங்க ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகே, இங்க பென்டேன் 1-ol which is பென்டேன் அப்படினால என்ன அர்த்தம்? அதுல 5 கார்பன் இருக்க போகுது. ஸோ பென்டேன் தான் இருக்கிறதுலே ஹை பாய்லிங்கா இருக்க போகுது. அடுத்துப்பா நெக்ஸ்ட் பாருங்க,
among the following select the alkane that is expected to have the lowest boiling point. நான் சால்வ் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது இதோட ஆன்சர். You have written melting point ஆ? எங்க? ஓ இங்க போட்ட நான் melting point ன்னு. சரி சரி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதுல அவ்வளவுதான். வாங்க வாங்க இது சால்வ் பண்ணுங்க. among the following select the alkane that is expected to have the lowest boiling point. இதுல யாருக்கு வந்து நமக்கு lowest boiling point பா? கொஞ்சம் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அதே ரூல் தான், நம்ம பார்த்த அதே ரூல் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. let me know if you are able to solve this. ஏ கிடையாது தனு, ஆதித்யா ஏ கிடையாது. டாக்டர் ட்ரீமர் கரெக்டா சொல்லிட்டாங்க, மத்தவங்க எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க. others try it out, தப்பானாலும் பரவாயில்ல. இருக்கிறதுலே lowest boiling point யாரு? ஹெக்சேன் 6 கார்பன், ஒரு ஸ்ட்ரெயிட் தான், பிரான்ச்சிங் இல்ல. கார்பனும் அதிகமா இருக்கு. ஓகே, 2-methyl pentane கார்பன் கம்மியா இருந்தாலும் பிரான்ச்சிங் ஆகிருக்கு, ஒரு பிரான்ச் ஆகிருக்கு. 3-methyl pentane பிரான்ச் ஆகிருக்கு. அடுத்து பாருங்க 2,2 dimethyl butane தான், பிரான்ச்சிங்கும் அதிகமா இருக்கு, கார்பனும் கம்மியா இருக்கு. see butane கார்பன் கம்மி, பிரான்ச்சிங் பாருங்க 2,2 dimethyl, பிரான்ச்சிங்கும் அதிகமா இருக்கு. அப்போ D தான் least boiling point. அப்போ D தான் least boiling point. புரிஞ்சுதா? yes. will you be able to solve? super. அடுத்து பாருங்க next question. இப்போ first question solve பண்றப்போ we were clueless. அதே boiling point model base பண்ணி first question solve பண்றப்போ we were clueless. second question அப்போ நம்ம தைரியமா அதை solve பண்றப்போ நம்ம speed கொஞ்சம் improve ஆச்சு. third question அப்போ திமிரு மேல இதாண்ட ஆன்சர் அப்படி நம்ம கான்ஃபிடன்ஸ் improve ஆச்சுல. சோ இப்போ சொல்லுங்க, நீட்ல MCQ solve பண்றதுக்கு practice தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். the more you practice, the more fastly you can solve. ஓகே, நான் யாருக்கெல்லாம் இதுக்கு practice problem வேணுமோ சொல்லுங்க, சொல்யூஷனோட நான் practice problem தரேன். ஓகே, among the following select the alkane that is expected to have the, இதோ இது பார்த்துட்டோம். இங்க வாங்கப்பா. ஓகே, ஒரு series of reactions கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டா இந்த மாதிரி தான் நீட் எக்ஸாம்ல வந்து क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்த லெவலுக்கு போகலாமா? ஈஸி லெவல் முடிச்சிட்டோம், மீடியம் லெவல் வந்துட்டோம். சோ பாருங்க CH3Br. what is this? CH3Br அப்படிங்கிறது வந்து என்னது? bromomethane, ஒரு alkyl halide. it is going to react with magnesium in presence of ether. ஆமா, இது ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன்ல படிச்ச மாதிரியே இருக்கே. எந்த ப்ரிப்பரேஷனும் இல்ல, Grignard reagent ஓட ப்ரிப்பரேஷன். what is Grignard reagent? தெரிஞ்சவங்க சாட்ல போடுங்க. Grignard reagent அப்படினா என்னப்பா? CH3 ல இந்த MgBr, Mg போயிட்டு ஆட் ஆயிடும், இந்த மெக்னீசியம் போயிட்டு ஆட் ஆயிடும். அப்போ நமக்கு CH3 MgBr கிடைக்க போகுது ஃபர்ஸ்ட். சோ alkyl magnesium halide இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் Grignard reagent. இதுக்கு பேர் தான் Grignard reagent. alkyl magnesium halideக்கு பேர் தான் Grignard reagent. வெரி குட். அடுத்து பாருங்க, நமக்கு என்ன பண்றோம், அதை நம்ம எடுத்து கார்பன் டை ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட ரியாக்ட் பண்றோம். என்ன ஃபார்ம் ஆகும்? Grignard reagent you are reacting it with water in presence of carbon dioxide. what do you think it will happen? வாட்டர் இருக்குல்லப்பா, வாட்டர் பிரிச்சு எழுதிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வாட்டர் WATR ன்னு எழுதியிருக்கோம். கெமிஸ்டா நம்ம என்ன பண்ணணும்? H2O தானே எழுதணும். இல்ல இல்ல மேம், H2O எல்லாம் இல்ல மேம், ஒரு படி மேல போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா HOH தான் மேம் நான் எழுதுவேன் வாட்டரே. ஓகே, புரிஞ்சுதா? இதுதான் ஒரு சின்ன சேஞ்ச். நீ வாட்டர்னு எழுதினீங்கன்னா உங்க பிரெயின்ல கிளிக்கே ஆகாது அது. ஓகே, இப்போ என்னப்பா நடக்கும் இங்க? நமக்கு இங்க இருக்கிற OHம் MgBrம் சேர்ந்து MgBrOH வெளில போயிடுவாங்க. Grignard reagent reactions படிச்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸியா அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அண்ட் this COO and the CH3 join ஆவாங்க. எப்படி எப்படி கவனிங்க, CH3 CO2 இருக்கா, which is what? COOH. என்னப்பா இது CH3 COOH? எத்தனாயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். கரெக்டா? எத்தனாயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எத்தனாயிக் ஆசிட் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க क्वेश्चनல CH3OH மெத்தனால் கூட ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்றாங்க இன் அசிடிக் கண்டிஷன்.
ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்றாங்க இன் அசிடிக் கண்டிஷன். என்னப்பா இங்க நடக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு? வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர்? ஏய் ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, எப்பலாம் ஆல்கஹால் அண்ட் ஆசிட் ரியாக்ட் ஆவறாங்க என்ன ஃபார்மேஷன் நடக்கும் நமக்கு? ஆல்கஹால் அண்ட் ஆசிட் அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன் இல்லையா? ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த OHம் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா they will get eliminated. மீதி இருக்கிறது ஜாயின் பண்ணுங்க. CH3 COO CH3 CH3 COO CH3. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மிథைல் எத்தனோயேட். இதோட பேர் என்னது? மிథைல் எத்தனோயேட். புரிஞ்சுதா? So option A is the right answer. Option A is the right answer. மிథைல் எத்தனோயேட். யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சிருச்சு? மேம் once more மேம் அப்படிங்கிறவங்களா யாராவது இருக்கீங்களா? எஸ், ரேவதி, தருண், ருக்மணி எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சு. ஆரம்பத்துல இருந்து கவனிக்கிறீங்களா? டாக்டர்ஸ் எல்லாருக்கும் அந்த ஒரு பொறுமை, பேஷன்ஸ், பெர்சிவரன்ஸ், டிட்டர்மினேஷன் இதெல்லாம் இருக்கா? ஓகே, லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர், சம, கிளியர். ஓகே, ஒன்ஸ் மோர் ஐ வில் டெல் யூ for சங்கீதா, கவிதா முருகன் கேட்கலாம். அதுவும் நீங்க கேட்கலாமா? நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இன்னைக்கு இல்லையா? எஸ், பரவாயில்ல, தப்பு கிடையாது. கவனிங்கடா. CH3Br alkyl halide வந்து மெக்னீசியம் கூட ரியாக்ட் ஆகுது. முதல்ல இந்த ரியாக்ஷன் என்ன தெரியுமா? Grignard reagent உடைய preparation. அவ்வளவுதான். ஓகேவா? சோ Mg இங்க போய் எனக்கு ஆட் ஆயிடும். CH3 MgBr methyl magnesium bromide இது பேரு. சோ இந்த methyl magnesium bromide which is alkyl magnesium halide. இங்க உங்களுக்கு CH3 கொடுத்தாலும் இதே தான் நடக்க போகுது. CH3 CH2 ethyl கொடுத்தாலும் அதே தான் நடக்க போகுது. ஓகேவா? சோ இந்த Grignard reagent நான் என்ன பண்றேன் அப்படினா வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். எப்பயுமே இந்த Grignard reagent ஒரு பேட்டர்னாவே MgBrOH வெளில போயிடும். MgBrOH நமக்கு வெளில போயிடும். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கு? CH3COOH CH3COOH. ஓகே, அசிட்டிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது. அதை நம்ம என்ன பண்றோம்? திருப்பி ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்றோம். ஆசிட் அண்ட் ஆல்கஹால்னா எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். சோ நமக்கு எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. HOH சேர்ந்து வாட்டரா ரிமூவ் ஆயிடுது. அடுத்த கேள்வி குயிக்லி நெக்ஸ்ட் क्वेश्चन படிச்சு பாருங்க. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ நமக்கு ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ரியாக்டன்ட் இருக்கு. மெக்னீசியம் கூட ரியாக்ட் பண்றாங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. அது வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது. ஓகே, லைக் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே மாதிரி இருக்குல்ல இதை பார்த்தா? அதே மாதிரி இருக்குல்ல இதை பார்த்தா? சோ பாருங்க, இது பென்சீன் கிடையாது, சைக்ளோஹெக்சீன் தான். Mg கூட ரியாக்ட் பண்றாங்க. இங்க பாரு, போன ரியாக்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? CH3Br பார்த்தோம். இங்க பாருங்க, அதுக்கு பதிலா நமக்கு வேற ஒன்று இருக்கு. அவ்வளோதான், சைக்ளோஹெக்சீன் இருக்கு. புரிஞ்சுதா? ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது, போனதே தான். அப்போ என்ன ஆகும்? இங்கே Mg போய் ஆட் ஆயிடுமா? அதே ட்ரை ஈத்தர். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இந்த R குரூப் அப்படியே தான் இருக்கும். ஓகே, R குரூப் அப்படியே தான் இருக்கும். MgBr. ஓகே, அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்றாங்க. வாட்டர் என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் நம்ம HOHன்னு எழுதுவோம். ஆமா, போன ரியாக்ஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன நடந்திருக்கு இன்னைக்கு? இங்க வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ அங்கேயாச்சும் கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு. இங்க நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இல்ல. வாட்டர் HOHல OHும் MgBrயும் சேர்ந்து MgBrOHஆ வெளில போயிட்டாங்க. அந்த ஹைட்ரஜன் போய் அவங்க கூட ஆட் ஆயிட்டாங்க. சோ வாங்கப்பா, இந்த Mg இங்கேயும் அதே தான் நடக்க போகுது. வேற என்ன புதுசா? இங்க பாருங்க, MgBrOH சேர்ந்தாங்கன்னா MgBrOH அவங்க தனியா வெளில போயிடுவாங்க. அப்புறம் மீதி எனக்கு என்ன இருக்கும்? இவன் விட்டு போனான்ல, அப்பங்க நமக்கு அந்த இடத்துல போய் இந்த ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடும். which is we will get this cyclohexene as the product, which is in the option C. கரெக்ட்டா? ஆப்ஷன் C தான் கரெக்ட்டான ஒரு ஆன்சர். ஓகே, டன். டைம் இல்ல, actually I don't have time to get that மூட்டைப்பூச்சி சேனல். ஓகேவா? வாங்கப்பா. the number of double bonds in gamma-hexane. ஆமா, இது என்னது? எனக்கு தெரியாது. இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஏன் கூட படிச்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். which will be using it as a powerful insecticide. gamma-hexaneங்கிறது வந்து என்னப்பா? ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இல்லையா இது?
நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லையா? என்னது இது? இது we will use it as insecticide. நான் க்ளூ கொடுத்துட்டேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இன்செக்டிசைடா யூஸ் பண்ணுவோம்பா, பூச்சிக்கொல்லியா யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் தட்? ஒருத்தர் ஐ கால் அவுட் யுவர் நேம். ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. நோ. எது? சரி, நான் இதோடைய ஃபார்முலா கூட எழுதிடுறேன், அதோடைய பேர் மட்டும் எனக்கு கரெக்டா சொல்லுங்க, சரியா? ஒருத்தர் கூட இல்லையா? மறந்தாச்சா? 11th ஸ்டாண்டர்டா? ஆமா 11th ஸ்டாண்டர்ட். நீங்க மறந்துருப்பீங்க. டிடிடி இல்ல, குளோரோபிக்ரின் இல்ல. சாரிடா, 12th இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லிட்டேன். விகாஸ் 11th இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஆமா, மோஹித் சொல்றாரு மேம் 11th இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஞாபகம் இருக்கு மேம், ஆனா அது வந்து எது ஞாபகம் இல்ல மேம். நீங்க 12th சொல்லிட்டீங்க மேம். பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு. வெரி குட். யாரு சொன்னாங்க? மினி வேர்ல்ட் தான் கரெக்டா சொன்னாங்க. பிஹெச்சி விகாஸ் சொல்லிட்டாங்க. இப்போ தனு ஆதித்யா சொல்லிட்டாங்க. அப்புறம் அகமத் சொல்லிட்டாரு. டைனமிக் ஸ்டுடியோ சொல்லிட்டாங்க. இப்ப காப்பி அடிக்கிறீங்க, மத்த அதுக்கு லேட்டா வர ஆன்சர் காப்பி தான். எஸ், இட் இஸ் BHC. பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு. நான் சாப்டர் சொன்னாலும் எங்களுக்கு தெரியாதுமா. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னு சொல்லுங்க, அப்படியே சொல்லிடுவோம். 10th சாப்டர் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னு சொல்லுங்க, சொல்லிடுவோம். 5th சாப்டர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னு சொல்லுங்க, சொல்லிடுவோம். இல்லையா? அதுதான் க்ளூவா இருக்கு எல்லாருக்கும். இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிச்சு கெட்டிருக்கீங்க. The number of double bonds in gamma hexane. முதல்ல இந்த gamma hexane எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படி நான் சொல்றேன், கவனிங்க. பென்சீன் இருக்கு இல்லையாப்பா, நம்ம பென்சீன். சோ இந்த பென்சீனை நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா, I am going to react it with 3 molecules of chlorine in presence of sunlight, in presence of light, UV, some rays நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஆல்ரெடி எனக்கு எல்லா கார்னர்ஸ்லயும் ஒரு ஹைட்ரஜன். பென்சீன்ல ஆல்ரெடி வந்து எனக்கு எல்லா கார்னர்ஸ்லயும் it will be having a hydrogen, right? எனக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹைட்ரஜன் கூடவே சேர்ந்து ஆல்ரெடி, கவனிங்க, ஆல்ரெடி எனக்கு என்னப்பா இருக்கு? it has hydrogen. பென்சீன்ல every corner contains hydrogen இல்லையா? அந்த குளோரின் எல்லாரும் போய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆட் ஆயிடுறாங்க. ஓகே, சோ மொத்தமா 3Cl2. அப்போ 6 குளோரின் ஆட்டம் இருக்கு. எல்லா குளோரினும் போயிட்டு எனக்கு ஆட் ஆயிடுறாங்க. இதான் அந்த ரியாக்ஷன், தெரிஞ்சுக்கோங்க. இதான் அந்த ரியாக்ஷன். சோ டபுள் பாண்ட் ஆஃப் கோர்ஸ் பிரேக் ஆயிடும். சோ இது பேர் வந்து என்னது? C6H6Cl6. ஓகே, கார்பன் பாருங்களேன், கார்பன் இங்க 2 பாண்ட், இங்க 2 பாண்ட், கரெக்டா இருக்கு. ஆன்சர் மட்டும் சொல்லுங்க, எத்தனை டபுள் பாண்ட்? இவ்வளோ ஈஸியா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டேன். ஆன்சரை பார்த்து சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு எனக்கு இந்த காமா ஹெக்சேன்ல? நோ டபுள் பாண்ட், 0 டபுள் பாண்ட். புரிஞ்சுதா? 0 டபுள் பாண்ட். எஸ், இன்ஆர்கானிக் பென்சீன். இன்ஆர்கானிக் பென்சீனா? இன்ஆர்கானிக் பென்சீன் கிடையாது, அது போராசோல். அது வேறப்பா. இன்ஆர்கானிக் பென்சீன் வந்து போராசோல், அது வேற. அது வந்து நம்ம பி பிளாக், சரியா? அது பி பிளாக், இது ஆர்கானிக். அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, டன். So among the following compounds which have more than one type of hybridization for carbon, கார்பனுக்கு more than one type of hybridization வந்து யாருக்கு இருக்கும்? கார்பனுக்கு more than one type of hybridization யாருக்குப்பா இருக்கும்? எஸ், 𝑬𝒔𝒑𝒔 டிடாஸ் IUPAC part 4 தானே வரும். எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்க ப்ளீஸ், அப்படி இருக்கு எனக்கு. உங்களுக்குலாம் ஒரு பப்ளிக் எக்ஸாம் தான், 11th பப்ளிக் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் 12th ஸ்டார்ட் ஆச்சு. 12th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு, அப்புறமா 11th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு, 10th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு, இப்போ நீட் எக்ஸாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி விட்டி எக்ஸாம் வந்துருச்சு. எல்லாரும் என்ன ஒன்னைய போட்டு வந்து இப்படி இது பண்ணீங்கன்னா நான் பாவம் இல்லையா? நான் மட்டும் இல்லை, நான், ஆஷா மேம், யாழ் சார், எல்லாருமே, ஜனஸ்ருதி மேம், வரிசையா அடுத்தடுத்த எக்ஸாம் இல்லையா? கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஆனுவல் லீவ்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் பசங்களா நீங்க. ஸோ என்னது இது? சியா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி யூ கெஸ்ட் இட் ராங். ஸோ நான் வந்து எழுத போறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். எல்லாமே சிங்கிள் பாண்ட் அப்படின்னா எல்லாமே வந்து ஹைபிரிடைசேஷன் தான். ஸோ இது வந்து நமக்கு மோர் தேன் ஒன் டைப் கிடையாது. இங்க பாருங்க,
இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன்ல எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான்ப்பா. இது வந்து sp3, இது டபுள் பாண்ட் இருக்கு sp2. அப்ப இதான் நம்ம ஆன்சர். கரெக்ட்டா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி பார்க்கலாமா? ஆப்ஷன் சி பாருங்க, இந்த கார்பன்லயே டபுள் பாண்ட் இருக்கு, இந்த கார்பன்லயே டபுள் பாண்ட் இருக்கு, இந்த கார்பன்லயே டபுள் பாண்ட், இந்த கார்பன்லயே டபுள் பாண்ட், எல்லாமே sp2. இங்க பாருங்க ரெண்டே கார்பன் தான் sp ஹைபிரிடைசேஷன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. சோ நமக்கு பாருங்க செகண்ட் மட்டும் தான். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். யாருக்கெல்லாம் கிளியர்? நல்லா பாருங்க, நம்மளுடைய ஹைட்ரோகார்பன்ஸ், கார்பன் வித் ஹைட்ரஜன்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, சோ பாருங்க கார்பன்ல என்னடா கரெக்டா தானடா, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட்னா இட் இஸ் sp3, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்னா அது வந்து sp2, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வெச்சுக்கோங்க, that is sp hybridization, that is sp hybridization. தேர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பசங்களா. இங்க பாருங்களேன், தேர்ட் ஒன் யாருக்கெல்லாம் டவுட்டா இருக்கு? இங்க பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH2. இதானே தேர்ட் क्वेश्चन. லுக் லுக் லுக், இங்க பாருங்க, இந்த கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு sp2, இந்த கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு sp2, இந்த கார்பன்ல தோ இருக்கே டபுள் பாண்ட் sp2, இந்த கார்பன்ல தோ டபுள் பாண்ட் இருக்கு sp2. புரிஞ்சுதா? எய்தர் ஒரு சைடுல நமக்கு டபுள் பாண்ட் இருந்தா கூட கரெக்ட் தான். தர்ஷன் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இங்க தான் பாருங்களேன், செகண்ட் ஒன் தான் தப்பு. ஏன்னா அதுல தான் எனக்கு 2 டிஃபரெண்ட் இது இருக்கு. இதோ பாருங்க, CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. இப்போ இந்த கார்பன்ல ரெண்டு சைடு எல்லா சைடுமே சிங்கிள் பாண்ட் தான். அப்ப இது sp3, இது sp2, இது திருப்பி sp2, இது திருப்பி sp3. So 2 different types of isomers நமக்கு ஆப்ஷன் B ல தான் இருக்கு. But it also has single bond ma'am. ஆஹா ஆஹா ஆஹா, இங்க பாருங்க, அப்படி பார்க்க கூடாது. ஓகே, யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் லைக் தட்டா? கிடையாது கிடையாது. யூ ஹாவ் டு செக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கார்பன். ஒரு கார்பன் இங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, ஒரு கார்பனுக்கு இந்த சைடுல எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு, இந்த சைடுல சிங்கிள் பாண்ட் இருக்குன்னா ஹைபிரிடைசேஷன் நீங்க எப்படி பார்க்கணும்? டபுள் பாண்ட் இருக்குல்ல, அப்போவே அது வந்து sp2 தான். அப்போவே அது வந்து என்னது? sp2 தான். சரியா? அந்த பக்கம் இருக்கிற சிங்கிள் பாண்ட்லாம் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்க, ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, CH2 இப்படி எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈத்தீன் எடுத்துக்கோங்க, ஈத்தீன் எடுத்துக்கோங்க. இந்த சைடு தான் எனக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கு, sp3 எழுதலாம். இட்ஸ் நாட் தட் வே. கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தாலே அது sp2 ஹைபிரிடைசேஷன் தான். இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? மேம் சென்டர்ல கன்சிடர், அப்படி இல்லப்பா, அப்படி இல்லை. இப்போ ஒரு கார்பன்ல எனக்கு சிங்கிள் பாண்டும் இருக்கு, டபுள் பாண்டும் இருக்குடா, இட் இஸ் a double bonded carbon தான். ஓகேவா? அப்ப அது sp2 hybridization தான். கார்பன்ல ட்ரிபிள் பாண்டும் சிங்கிள் பாண்டும் இருக்குனா அது sp hybridization தான். ட்ரிபிள் பாண்ட தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா யாமினி MBBS? வெரி குட். பேர் பாருங்க, டாக்டர் யாமினி MBBS. அது 4 வாட்டி நம்ம உங்க பேரை அப்படி பார்த்து நான் உங்களை கூப்பிட்டாலே வந்து இல்ல, உங்களுக்கே அது வந்து மோட்டிவேட்டிங்கா வந்து இருக்கும். அடுத்த கிளாஸுக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் வந்து ஒரு ஹோம்ஒர்க் என்னன்னா, உங்க பேரெல்லாம் போய் மாத்திட்டு வாங்க. ரியல் நீட் ஆஸ்பிரன்ஸ் நீங்க எல்லாருமே போயிட்டு பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டு உங்க ரியல் பேரை போட்டுட்டு வாங்க. ஓகேவா? 𝑠GH_𝑣𝑬𝒙, அப்புறமா வந்து புதுசா வந்து ஸ்டூடியோ அப்படி இப்படிலாம் பேர் வச்சுட்டு வராதிங்க, உங்க பேரு போட்டுட்டு வாங்க. சரியா? மேம் செகண்ட்ல டபுள் பாண்ட் இருக்கு. ஆமாப்பா, டபுள் பாண்டும் இருக்கு, சிங்கிள் பாண்டும் இருக்கு. இந்த கார்பனை சுத்தி பார், வெறும் சிங்கிள் பாண்ட் தான். ஈச் கார்பனுக்கு யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகே, கன்சிடர் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஓகே, லெட் மீ see. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ரியாக்ஷன்ஸ் படிக்க போறோம். ஸோ எல்லாருமே ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, மெட்டலர்ஜி நான் ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணல, நான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அதோடைய பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? வியூஸ் புரிஞ்சுதா? வாங்கப்பா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க, C2H2. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெட் ஹாட் அயன் டியூப் நம்ம எப்போ தெரியுமா யூஸ் பண்ணுவோம்? ரெட் ஹாட்னா பழுக்க பழுக்க அப்படின்னு அர்த்தம். ரெட் ஹாட் அயன் டியூப் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா அது என்னது? பாலிமரைசேஷன் அப்போதான், பாலிமரைசேஷன் அப்போதான். ஓகே, ஸோ நல்லா பாருங்க, இந்த C2H2 இது வந்து இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் நமக்கு என்ன ரேஷியோல இருக்கு? 1:1 ரேஷியோல இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 3 moles எடுத்துக்கிறேன், 3 moles எடுத்துக்கிறேன். ஸோ இந்த C2H2 வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா C6H6 மாறுது. என்னது? C6H6 தான் நம்ம பென்சீன். பென்சீன்
இட் இஸ் ஃபார்மிங் a trimer. ஓகே, இந்த ரியாக்ஷன் பேர் என்ன தெரியுமா? ட்ரைமரைசேஷன். ட்ரைமரைசேஷன் புரிஞ்சுதா? இட் இஸ் ஃபார்மிங் a trimer இல்லையா? ஒண்ணே ஒன்று இருந்தா மோனோமர், மூணும் ஜாயின் ஆச்சுன்னா அது வந்து ட்ரைமர். ஓகே, அடுத்துப்பா ஏ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட். நீங்க இங்க இந்த ரியேஜென்ட்ஸை நோட் பண்ணணும். இந்த ரியேஜென்ட் வந்து இட் இஸ் ஃபார் பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு தான் நம்ம இந்த ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் ஃபார்ம்ஸ் பாலிமர் அப்படிங்கிறத நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ரியாக்ஷன் பாருங்க, கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட். ஆமா, என்னது இது? கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து என்ன தெரியுமா? It is a nitrating agent. Concentrated nitric acid and sulfuric acid வந்து என்னது? It is a nitrating agent. Nitrating agent னா என்னப்பா? nitration நடக்கும் நமக்கு. ஓகே, so nitration அப்படின்னா NO2 group போயிட்டு நமக்கு substitute ஆக போகுது. So A அப்படி நமக்கு ஒரு ப்ராடக்ட். அதான் இந்த A என்னது? பென்சீன் கிடைச்சிருக்கா? பென்சீன் தானே அந்த A. அந்த பென்சீன்ல நமக்கு நைட்ரேஷன் நடக்கும். நைட்ரேஷன் அப்படினாலே அடிஷன் ஆஃப் NO2 குரூப் அப்படின்னு அர்த்தம். அப்போ பென்சீன்ல நமக்கு வந்து என்ன நடக்கும்? இந்த NO2 குரூப் போயிட்டு நமக்கு ஆட் ஆகும். ஸோ ரிமெம்பர், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்னா நைட்ரேஷன் நடக்கும். வெறும் சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்தாங்கன்னா, நமக்கு வெறும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்தாங்கன்னா சல்ஃபோனேஷனோ இல்ல டீஹைட்ரேஷனோ நடக்கும். சல்ஃபோனேஷனோ டீஹைட்ரேஷனோ நடக்கும். யாருக்கெல்லாம் மேம் எங்களுக்கு இந்த ரியேஜென்ட்டோட லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேக்குறீங்களோ, உங்களுக்கு நான் அடுத்த லைவ்ல அதோடைய PDF தரேன். என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ரியேஜென்ட்டோட லிஸ்ட் தரேன். சரியா? ஓகே, சோ அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கமிங் டு திஸ் பென்சீன். அதே B. சோ B தானா? அடுத்த क्वेश्चन பாருங்க, B இருக்கு. ஓகே, சோ B வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எது கூட ரியாக்ட் ஆகுது? LiAlH4, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஆமா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து என்னது? ஆமா, காலையில வந்து நான் தூங்கிட்டேன். ஐம் சாரி, ரொம்ப டயர்ட். என்னப்பா அது? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் என்னப்பா? இட் இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து ஒரு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து என்ன ஏஜென்ட்? ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, NO2 குரூப் ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? NO2 குரூப் நமக்கு ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஓ, அவங்க கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் அவங்க வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஓகே, you will get that product. ஸோ இப்போ நம்ம A என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், பென்சீன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போவே ஆப்ஷன் இது ரெண்டுத்துல ஒன்று தான். அப்புறமா என்ன கேக்குறாங்க? A and B. B வந்து என்னது? நைட்ரோ NO2 குரூப். அப்ப ஆப்ஷன் D தான் கரெக்டான ஒரு ஆன்சர். கரெக்டா? கரெக்டா? ஆப்ஷன் D தான் கரெக்டான ஒரு ஆன்சர். யாருக்கெல்லாம் புரிஞ்சது? யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர்? யாருக்கெல்லாம் புரிஞ்சது? டக்கு டக்குன்னு வாங்க கிளாஸ்க்கு கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க, ரெட் ஹாட் அயன் டியூப் அப்படின்னா அது வந்து என்னது? நமக்கு வந்து பாலிமரைஸ் ஆகுது. பாலிமரைஸ் ஆகுது. ஓகே, நீங்க இங்க பாருங்க, C2H2 C2H4 கொடுத்திருக்காங்க. ஹைட்ரஜன் தான் இருக்கு, ஹைட்ரோஜனேஷன் நடந்திருக்கு. அப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. C2H6 ஹைட்ரோஜனேஷன் தான் நடந்திருக்கு. அப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. C2H4 ஹைட்ரஜன் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. கார்பனோட கவுண்ட் மாறவே இல்லை, கிடையவே கிடையாது. ஸோ நீங்க நல்லா பார்க்கணும், ரெட் ஹாட் அயன் டியூப் அப்படின்னாலே பாலிமரைசேஷன். பாலிமரைசேஷன் பாலிமரைசேஷன்னா C2H2 மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு வந்து இருக்கும். ஆப்ஷன் D தான். 5 செகண்ட் 6 செகண்ட் போரும். ஆனாலும் ஓகே, லெட் அஸ் லேர்ன் த கான்செப்ட். அப்படியே நைட்ரேஷன்னாலும் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடும் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்னு தெரிஞ்சுப்போம். ரெடியூசிங் ஏஜென்ட்னா 2 ஆக்சிஜன் போயிடும். ஓகே, ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்லி கொடுத்தேன். புரிஞ்சுதா? டாக்டர் விகாஸ் பாருங்க, விகாஸ் வந்து he is becoming day by day he is becoming one of my favorite student. சொன்னா அப்படியே பட்டு 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 பட்டுன்னு ஸ்பான்டேனியஸா கேட்கிறாரு. ஸ்பான்டேனியஸ் அண்ட் நான் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்க்கு பெருசா எனர்ஜி வேணாம், தானா நடக்கும், டக்கு டக்குன்னு நடக்கும். ஓகே, டாக்டர் ஷீலாவும் அப்படிதான். BSMS பேச்சுலர் ஆஃப் சித்தா, வெரி குட். ஸோ அப்படிதான் டக்கு டக்குன்னு பாருங்க, இவ்வளோ வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கீங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல பேரை சொல்றப்பவே, உங்களுக்கும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க,
which among the following alkenes on reductive ozonolysis produces only propanone? Propanone மட்டும் தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ? சும்மா கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. பிரதீக்ஷாவும் மாத்திட்டு வந்துட்டாங்க. அடுத்து ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. ஓசோனோலைசிஸ் நான் சொல்லி கொடுத்தது தான். புரோபனோன் அப்படின்னா என்னப்பா? 3 கார்பன். புரோபனோன்னா 3 கார்பன். கவனிங்க. 1 2 3 ரைட். புரோபனோன் அப்போ அதுல வந்து நமக்கு C டபுள் பாண்ட் O வந்து நமக்கு இருக்கு. ஸோ C டபுள் பாண்ட் O குரூப் வந்து நமக்கு இருக்கு. ஓகே, கரெக்டா? புரோபனோன் கரெக்டா எழுதிட்டோமா? சரி. ஸோ எது வந்து நமக்கு புரோபனோன் கிடைக்கும்? நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி சைட்ல இவன் வந்து எப்படி இருந்திருப்பாங்க? ஓசோனோலைசிஸ் அப்படின்னா என்னது? மேல ஒரு ஆக்சிஜன், கீழே 2 ஆக்சிஜன் நம்ம ஆட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இதோ பாருங்க, எப்படி ஓசோனோலைசிஸ்ல எப்படி என்ன பண்ணுவோம்? மேல ஒரு ஆக்சிஜன், கீழே 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணுவோமா? ஞாபகம் இருக்கா இல்லையா? கீழே 2 ஆக்சிஜன் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஆமா மேம். அப்புறமா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு கார்பன். அப்படிதான் மேம் ஓசோனோலைசிஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அப்பதான் நான் அப்படியே ரிவர்ஸ்ல போறேன் பாருங்க. இந்த இடத்துல எனக்கு பாண்ட் வந்து பிரேக் ஆக போகுது மேம். ஆமா, பிரேக் ஆக போகுது. இப்போ இங்க எனக்கு என்ன குரூப் இருந்திருக்கும்? பார்த்து சொல்லுங்க. CO குரூப் வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன குரூப் இருந்திருக்கணும்? இந்த கார்பன்ல CH3 குரூப் இருந்திருக்கணும். இந்த கார்பன்லயும் CH3 குரூப் எனக்கு இருந்திருக்கணும். அப்போதானே CH3CO CH3 நமக்கு வந்து புரோபனோன் வந்து ப்ராடக்டா கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ அப்படியே அதோட ரிவர்ஸ் போலாமா? எஸ். இப்போ அதுக்கு நான் மட்டும் மாத்தலையே. டாக்டர் ட்ரீமர், நீங்க ஆல்ரெடி மாத்திட்டீங்க ட்ரீமர். ஸோ பாருங்க, இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ப்ராடக்ட் இருந்திருக்கும்? நம்ம இதை ஆட் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? நமக்கு இந்த இடத்துல கார்பன் டபுள் பாண்ட் இருந்திருக்கும். ஆமா, இப்படிதானே இருந்திருக்கும். ஸோ எதுப்பா? எது இது? 2,3 டைமிதைல் பியூட்-2-ஈன். கரெக்டா? இது எந்த ஆப்ஷன்? அது மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். இது வந்து எந்த ஆப்ஷன்? இதுதான். நான் அப்படியே ரிவர்ஸா போயிருக்கேன். யாருக்கெல்லாம் மேம் சுத்தமா விளங்கவே இல்லை மேம்? ஒன்ஸ் மோர் மேம். ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்கடா. டி ஷீலா சொல்லிட்டாங்க, ரேவதி சொல்லிட்டாங்க, அதர்ஸ் விகாஸ் சொல்லிட்டாங்க. இது எது? டைமிதைல். நம்பர் பண்ணுங்க. 1 2 3 4 நம்பர் பண்ணிட்டேன். 2ல ஒரு மிதைல் குரூப், 3ல ஒரு மிதைல் குரூப். 2,3 டைமிதைல் மீத்தேட் ப்ரோ பியூட். என்னது? பியூட் 2-ஈன். அவ்வளவுதான். So option D is the right answer. Do you get it? Once more, Dr. Varsha BVSC. Okay, Varsha, you have my mail ID, right? Mail பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா. MBBS DM cardiologist Sriniha, Dr. Sriniha, Dr. Roshni MBBS Rohini. Okay, very good. So பாருங்க, clear, right? So நம்ம இங்க ஒண்ணுமே பண்ணல. Once more கேட்டவங்களுக்கு நான் சொல்றேன் கவனிங்க. யார் வந்து நமக்கு புரோபனோன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கேக்குறாங்க. நான் இங்க புரோபனோன் எழுதிக்கிறேன். ஓசோனோலைசிஸ் வந்து என்னது அப்படின்னா 3 ஓசோன் நமக்கு ஆட் ஆக போறாங்க. VITN எப்படி மேம்? பரவாயில்ல, அப்படியே இருங்க. VITNலாம் அப்படியே இருங்க, போறோம். VIT எக்ஸாம் கொஞ்சம் ஈஸி தான் கம்பேர் பண்றப்போ. ஓகே, ஸோ இங்க பாருங்க, நமக்கு இங்க CH3 CO CH3 கண்டிப்பா ஓசோனைடு இதுதானே ஓசோனைடு. நமக்கு அதாவது இந்த இன்டர்மீடியேட் வந்து இப்படிதான் இருக்க போறாங்க. மேல ஒரு ஆக்சிஜன், கீழே 2 ஆக்சிஜன், இப்படிதான் இருக்க போறாங்க. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பக்கம் ஒரு கிளீவேஜ், இந்த பக்கம் ஒரு கிளீவேஜ் பண்ண முடியும். இப்படி கிளீவ் பண்றப்பதான் CH3 CO CH3 புரோபனோன் நமக்கு வந்து ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, இதுதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஈத்தீன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓசோன் கூட ரியாக்ட் பண்றப்போ மேல ஒரு ஆக்சிஜன், கீழே ஆக்சிஜன். கரெக்டா? சோ கவனிங்க, மேல ஒரு ஆக்சிஜன், அதுக்கப்புறமா கீழே 2 ஆக்சிஜன். This is how it forms, right? So இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்படி ஒரு கிளேவேஜ், இப்படி ஒரு கிளேவேஜ். HCHO. So 2 molecules of HCHO. ஃபார்மால்டிஹைட் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது.
இட் போத் ஹேஸ் இட்ஸ் ஓன் இது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து நீங்கள் 4 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு உடனே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடலாம். ஆனால் டாக்டர் படிக்கணும் அப்படின்னா நீ கிட்டத்தட்ட 10 வருஷம் படிக்கணும். எம்பிபிஎஸ் முடிக்கணும், எம்டி முடிக்கணும், அதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாவது சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் படிக்கணும், பிஜி நீட் படிக்கணும். லைக் நான் ஓகே நான் ரொம்ப வருஷம் படிக்க ரெடி, நான் கண்டிப்பாக ஆனால் டாக்டர் தான் அப்படின்னா யூ ஷுட் ட்ரை இட். ஓகே, அடுத்துப்பா இந்த காம்பவுண்ட்ல the hybridization of carbon 1 2 3 4 என்னது? லிட்டரலா இந்த क्वेश्चनலாம் worth of 3 seconds 4 seconds தான். அவ்வளோ ஈஸியான ஒரு क्वेश्चन. ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா. பிடிஎஃப் தர போறேன், கவனிங்க எல்லாரும். சோ இங்க பாருங்க, இந்த கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்குப்பா, அப்ப அது வந்து sp2. இந்த கார்பன்ல எனக்கு என்ன இருக்கு மேம்? 2 சைடும் டபுள் பாண்ட் இருக்கு மேம். அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வரும் மேம்? ஆப்ஷன் பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ஜஸ்ட் ட்ரை இட் அவுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆப்ஷன். மேம் 2 சைடும் எனக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கு மேம். நல்லா பாருங்க, டபுள் பாண்ட்ல ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட். ஓகே, எப்போலாம் when I have 2 பை பாண்ட்ஸ், 2 பை பாண்ட் இருக்கோ அப்ப அது s hybridization. அது அப்போ sp hybridization. இங்க பாருங்க ஒரே ஒரு பை பாண்ட் தான், அப்போ இட் இஸ் sp2 hybridization. பை பாண்டே கிடையாது, எல்லாமே சிக்மா பாண்ட் தான், அப்போ அது வந்து இட் இஸ் sp3 hybridization. ஸோ நல்லா நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே சிக்மா பாண்ட்ஸ் தான் அப்படின்னா இது sp3. ஓகே, ஒரு பை பாண்ட் அப்படின்னா அது sp2, 2 பை பாண்ட் அப்படின்னா அது sp3. ஓகே, 2 பை பாண்ட் அப்படின்னா அது sp3. ஸோ இப்போ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது கவனிச்சா மட்டும்தான் புரியும். ஸோ அப்போ எதுப்பா ஆப்ஷனா வரும்? ஜேஇக்கு சாருமதி, when you have already scored a very good score, கொஞ்சம் தான் மேம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஜேஇ ரிப்பீட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி, வெரி குட். sp2 sp2 sp3, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நம்ம பார்த்தோம்ல இதே இது மொத்த கொஸ்டின்டா அப்படின்னு நினச்சோம், ஆனால் கிடையாது. அங்கே தான் வந்து டாக்டர் தேஜா வந்திருக்காங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்டே இருக்கு. கார்பன் பக்கத்தில் 2 டபுள் பாண்ட்னா நம்ம குழம்பிடுவோம். இந்த இடத்துல என்ன போட வாய்ப்பு இருக்கு? sp2 போட வாய்ப்பு இருக்கு. அங்கே தான் குழம்பக்கூடாது. 2 பை பாண்ட் இருப்பதால் நமக்கு அது sp hybridization. ஓகே, நீ அது ட்ரிபிள் பாண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணணும். அடுத்து மக்களே, இது வந்து நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நான் சொல்றேன் பாருங்க. நீட் 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின். நீட் 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின். Weight of 2 moles of organic compound which is obtained by heating sodium ethanoate with sodium hydroxide in presence of calcium hydroxide. ஸோ முதல்ல கொஷினை பார்த்துட்டு ஹே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணாதீங்க. அந்த கொஷினை கொஞ்சம் சால்வ் பண்ண பாருங்க. இது நீட்டு 2023ல கேட்டாங்க. weight of 2 moles of organic compound, எனக்கு 2 moles of organic compound கிடைச்சிருக்கான். ஓகே, அவங்க சொன்னதை நான் வந்து கொஞ்சம் டீகோட் பண்ணிக்கிறேன். which is obtained by heating sodium ethanoate. sodium ethanoate னா CH3COOH வந்து ethanoic acid. அங்க நான் ஹைட்ரஜனை தூக்கிட்டு Na போட்டுக்கிறேன். 2 moles எடுத்துக்கறாங்களாம். 2 moles of sodium ethanoate sodium hydroxide கூட ரியாக்ட் பண்றாங்க. in presence of calcium hydroxide, calcium oxide, in presence of calcium oxide ஹீட் பண்றாங்க. ஓகே, அப்போ வந்து எனக்கு 2 moles of something கிடைக்குது. என்ன கிடைச்சிருக்கும்? ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருக்கும் அது தெரிஞ்சா போரும். ஃபாஸ்டா கொஞ்சம் கெஸ் பண்ணலாமே. இந்த ரியாக்ஷன் நான் சொல்லி கொடுத்த ரியாக்ஷன் தான். இந்த கிளாஸை ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்றவங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம். இந்த ரியாக்ஷன் நான் சொல்லி கொடுத்த ஒரு ரியாக்ஷன் தான். என்ன நடக்கும்னு சொன்னேன், இங்க பாருங்க. இவன் அப்படியே வெளில போயிடுவான்னு சொன்னா CNA2CO3 வெளில போயிடுவான்னு சொன்னா. ஸோ Na2CO3 இவன் வெளில போயிடுவான் அப்படின்னு சொன்னா, இந்த ஹைட்ரஜன் அப்போ இந்த R குரூப்போட ஆட் ஆயிடுமா? அப்போ 2 moles of CH4 எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, this also of course 2 moles நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, 2 moles நம்ம வந்து எடுத்துக்கிறோம். மேம் நீங்க இதை சொல்லியே தரல மேம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க? இல்லைனா மேம் நீங்க சொல்லி தந்தது நான் மறந்தே போயிட்டேன் மேம். ஆமா கலா, ஐ ஹவ் ரோட். இது எந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? லெட் மீ ஷோ யூ. அதுக்கு தான் ஃபோக்கஸ்டா நம்ம லிசன் பண்ணணும். இதே ரியாக்ஷன் நான் சொல்லி கொடுத்தேன்.
ஓகே, இல்லைன்னு சொல்லாதீங்க. வாங்க, எங்க இருக்கு அப்படியே ஸ்டாப் அப்படின்னு சொல்லுங்க. இதே ரியாக்ஷன் நம்ம பார்க்குறப்போ இல்லை இல்லை, எனக்கு வந்து ஒரு மாதிரி டேஜாவுவா இருக்கா? ஏய், பார்த்தோமே, காணுமே. ஹியர். ஓ, இதுதான் மேம் இது. ஏய், இல்லைப்பா, நான் சொல்லி கொடுத்தேன், காணும். எங்க இருக்கு? எஸ், தோ இந்த क्वेश्चन யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? இந்த क्वेश्चनல பாருங்க, RCOO Na NaOH and calcium oxide கூட ரியாக்ட் பண்ணுச்சா? டீகார்பாக்சிலேஷன். இந்த COO NaNO இது அப்படியே வெளில போய்டும். Na2CO3 Na2CO3 வெளில போய்டும். ஆரும் ஹைட்ரஜனும் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா? ஞாபகம் இருக்கா? மேட்ச் த ஃபாலோயிங்ல ஆரும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்துருனே, அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஓகே, அதுதான் நமக்கு என்ன ஆயிருக்கு, இங்க நமக்கு நடந்திருக்கு. புரிஞ்சுதா நம்ம படிச்சது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு? ஸோ நமக்கு என்ன ஆயிருக்கு, இந்த CH3 கூட இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு மீத்தேன் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அதோட வெயிட் கேட்குறாங்கப்பா, கால்குலேட் பண்ணலாமா? மோல் கான்செப்ட்ல படிச்சிருப்போம். கார்பனுக்கு 1, சாரி கார்பனுக்கு வந்து இட் இஸ் 12, ஹைட்ரஜனுக்கு இட் இஸ் 1, ரைட்? ஸோ இங்கே பாருங்க, நான் 2 மோல்ஸா, அப்போ கார்பன் எனக்கு 1 தான் இருக்கு. ஸோ 12 பிளஸ் 4 into 1, ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 1, ரைட்? which is equal to 2 into 12, 13, 14, 15, 16 grams. So 2 moles of 16 grams of இந்த மீத்தேன் கிடைக்குது. So 2 into 16 வந்து எவ்வளோ? 32 gram. யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சது? யாமினி ஆன்சர் பண்ணிட்டாங்க. 32 grams is the right answer. ரியாக்ஷன் எழுதிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு கால்குலேஷனா எவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். 12th கெமிஸ்ட்ரி கிளாஸ் எப்போ எடுப்பீங்க? 11th to 12th கெமிஸ்ட்ரி கிளாஸ் சம்மரின் நஸ்ரியா நம்புங்க, கண்டிப்பாக எடுக்கிறேன். இப்போ நீட் பசங்களை கொஞ்சம் கரையேற்றிட்டு வரேன், ஓகேவா? டாப் 20 PYக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் ஃபினிஷ்டு மேம். வாங்க வாங்க அடுத்து போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்பீஷீஸ். The number of compounds or species which obey Huckel rule. Huckel ruleனா நான் என்னன்னு சொல்றேன், நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா சால்வ் பண்ண ஆரம்பிங்க. Huckel rule என்னது அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளேனாரா இருக்கணும். அடுத்து அந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து delocalization of pi electron. மேம் என்ன மேம் சொல்றீங்க? அந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுல இருக்கிற பை பாண்ட் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கணும். இந்த பாண்ட் இங்க போகணும், இந்த பாண்ட் இங்க போகணும், இந்த பாண்ட் இங்க போகணும். பை எலக்ட்ரான் டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான்ஸ் தான் பை எலக்ட்ரான், அது வந்து மூவ் ஆயிட்டே இருக்கணும். தேர்ட் 4n + 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 4n + 2 = பை எலக்ட்ரான்ஸ். இதுல நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்னோட வேல்யூ 0 1 2 3 இப்படின்னு கிடைக்கும். இவங்க தான் வந்து நம்ம ஹக்கிள் ரூல். இந்த क्वेश्चनும் நீட் 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. நீட் 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. சோ மக்களே என்னப்பா ஆன்சர்? ஒண்ணொண்ணா சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு வாங்க. பிளேனாரா இல்லையா? சரி வாங்க, இந்த 4n + 2 பை எலக்ட்ரான் அதை மட்டுமாவது சால்வ் பண்ணுங்க. கவனிங்க, ஆமா பை பாண்ட் எனக்கு டீலோக்கலைஸ் ஆயிட்டே இருக்கும். 4n + 2 = எத்தனை பை எலக்ட்ரான் இருக்கு? ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான். பை பாண்ட் மொத்தம் எவ்வளவு இருக்கு? 4 5 இருக்கு. 5 2s are 10 எலக்ட்ரான்ஸ் எனக்கு இருக்கு. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு சால்வ் பண்றோம். ஓகே, 4n = 10 - 2 8. அப்ப n = 8/4 என்னது 2. ஓகே சரி 2 கரெக்ட். அப்ப இது வந்து நமக்கு என்னது? அரோமேட்டிக் டிக்கு. ரெண்டாவது காம்பவுண்ட் இங்க பாருங்க, எனக்கு வந்து இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ இங்க எனக்கு கவனிங்கப்பா ஃபாஸ்டா 1 2 3 4 5 6 6 பை எலக்ட்ரான் இருக்கு. 4n + 2 = 6. அப்ப 4n = 4. அப்ப n = 4/4 1. அப்ப 2வும் நமக்கு வந்து என்னது? ஹக்கிள் ரூல் ஒபே பண்ணுது. ஓகே, ஆப்ஷன் 3 எடுத்து பாருங்க. 4n + 2 = ரெண்டே 2 பை பாண்ட் தான் இருக்கு, 4 எலக்ட்ரான்ஸ், ரைட்? 4n which is equal to 4 - 2 which is equal to 2. அப்ப n = 2/4
என்னது 1/2 வருது. 1/2 வரவே வரக்கூடாது. என்னோட வேல்யூ 0 1 2 3 அப்படின்னு இருக்கிறோம். அப்ப இது நமக்கு அரோமேட்டிக் கிடையாது. ஃபோர்த் காம்பவுண்ட் பாருங்க, என்ன விட ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். நீங்க பேப்பர்ல சால்வ் பண்றீங்க இல்லையா? 2 எலக்ட்ரான் இருக்கு, ஒரு பாண்ட் இருக்கு, 4 தான். அப்ப அதுவும் 4 தான் வருது நமக்கு, which is கண்டிப்பா கிடையாது. அப்ப ஆப்ஷன் 4ம் கிடையாது. ஆப்ஷன் 5 பாருங்க, ஆப்ஷன் 5 கண்டிப்பா வரவே வராது. ஏன் வரலாம், ஏன் வரவே வராதுன்னு சொல்றீங்க பாருங்க மேம், நீங்க தான் மேம் சொன்னீங்க. 2 எலக்ட்ரான் எனக்கு வந்து இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜா 1 minus 4 1 plus 2 equal to 5 வருமா வராதா? just guess it. will the option 5 come or not? sixth one போலாமா? 1 2 3 4 5 6 7 8 8 electrons எனக்கு வந்து இருக்கு சரியா? கோப்ளினார் ஆமா 8 electrons எனக்கு இருக்கு. so 4n plus 2 equal to 8. so n equal 4n equal to 6. அப்ப n equal to 6/4 3/2 வரவே வராது. 5 6 வரவே வராது, 6 வராது. 7 என்னது? 7 என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 4n plus 2 equal to 14. 4n equal to 14 2 போயிடுச்சு அப்படின்னா 12. 4n equal to 12/4. so 12/4 என்ன வரும் நமக்கு? 3. so option 7 நமக்கு ஹக்கிள் ரூலை ஒபே பண்ணுது. ஆப்ஷன் 7 வருது. 1 2 3 ஆனா ஆப்ஷன்ல 3 இல்ல. அப்ப கண்டிப்பா this is also நமக்கு it is obeying the ஹக்கிள் ரூல். ஓகே, இந்த क्वेश्चनோட நோட்ஸ் நான் கண்டிப்பா தருவேன். ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். சோ இவங்க எல்லாரும் ஹக்கிள் ரூலை ஒபே பண்றாங்க. இவங்க எல்லாரும் ஹக்கிள் ரூலை என்ன பண்றாங்க? ஒபே பண்றாங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. இது நம்ம பார்க்க போறது next question. it is public 2022. public இல்லப்பா, நீட் பா, நீட் 2022. மேம் இன்னும் நீங்க பப்ளிக் எக்ஸாம் விட்டே வெளில வரல மேம். நீட் 2022. ஸோ கொஷினை பாருங்க. காம்பவுண்ட் எக்ஸ் ஆன் ரியாக்ஷன் வித் ஓசோன். மாட்டினியா? நான் சால்வ் பண்ண மாட்டேன், நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. சால்வ் பண்ணுங்கப்பா. காம்பவுண்ட் எக்ஸ் வந்து ஓசோன் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்புறமா வாட்டர், ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி ஃபார்மால்டிஹைடும் 2-மித்தைல் ப்ரோப்பனலும் ப்ராடக்டா தருதான். காம்பவுண்ட் எக்ஸ் வந்து என்னது மேம் அப்படின்னு கேட்குறாங்க. அமரா பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல there is a link, you can click the link and join. okay, so quickly லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, நான் அப்படியே இந்த கொஸ்டினை கொஞ்சம் ரிவர்ஸா சால்வ் பண்ண போறேன். காம்பவுண்ட் எக்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இல்லனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். நீங்க 3-methyl but 1-ene. but 1-ene கார்பன் 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 கார்பன், but 1-ene. ஃபர்ஸ்ட் கார்பன்லயே நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, 3-methyl 1 2 3. தேர்ட் கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாரி இப்படி இந்த வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் கார்பன்ல நமக்கு 3-methyl but 1-ene. தேர்ட் கார்பன்ல வந்து நமக்கு மித்தைல் குரூப் இருக்கு. ஓகே, but 1-ene. of course நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா டபுள் பாண்ட் வந்து இருக்கு. சரியா? சோ ட்ரை இட் அவுட். CH2 CH அண்ட் இங்க பாருங்க CH CH3. சோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் A எடுத்துட்டு இருக்கோம். A நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓசோன் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க 2 ஆக்சிஜன் ஆட் ஆகும். நான் அப்படியே இதே எழுதுறேன் ஈஸியா, கவனிங்க. இங்க 2 ஆக்சிஜன் ஆட் ஆகும். அப்புறமா இந்த பாண்ட் எனக்கு இப்படி பிரேக் ஆகும். அப்போ HCHO, இந்த சைடு எனக்கு என்ன இருக்கு? HCHO ஃபார்மால்டிஹைட் HCHO. அந்த சைடு எனக்கு என்ன இருக்கு? அந்த சைடு பாருங்க CH3 CH CHO. என்னது இது? which is நம்மளுடைய 2-methyl propanol கிடைக்குதா? இங்க கவனிங்க, இந்த ப்ராடக்ட் அப்படியே தனியா எழுதுறேன் பாருங்க. CH3 CH CH3 CHO. கரெக்ட்டா? இந்த ப்ராடக்ட் இது பேர் என்னது? 2-methyl மீதி propanol. அப்ப ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். ஓசோனைட் யாருக்கெல்லாம் கிளியரோ? திருப்பி வேற ட்ரை பண்ணி பாருங்கப்பா. கரெக்டான லிங்க் தான் பார்த்திருக்கீங்களா பாருங்க. ஓசோனைட் ரியாக்ஷன்
கிளியரா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு யாருக்கெல்லாம் once more வேணும்? How many of you wants it once more? Is that clear? Okay, done. Okay pa. So PDF கொடுத்துருவா, மீதி question solve பண்றீங்களா? Or you want me to continue? ஓரளவுக்கு ஒரு clarity கிடைச்சிருக்கா? Shall I release the PDF? Let me put a poll. Okay. PDF வேணுமா இல்ல கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? மேம் நோட்ஸே எடுத்துக்கிறோம் மேம், பிடிஎஃப்லாம் வேணாம் மேம். இல்லைனா பிடிஎஃப் கொடுங்க மேம், நாங்கள் படிச்சிடுறோம் மேம், எங்களை நம்புங்க மேம். we will study மேம். இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நீட்டுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃபை கொடுத்துட்றேன். அப்படியே எல்லாரும் லைன்லேயே இருங்க. எல்லாரும் கேட்டிருக்கிறது ரிலீஸ் பிடிஎஃப் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ நீட் ஹைட்ரோகார்பன்ஸ் பிடிஎஃப், நீட் ஹைட்ரோகார்பன் PDF. ஓகே டன். ஸோ நான் வந்து என்ன பண்ணி மெயில் பார்க்குறேன்ப்பா, ஐ ஜஸ்ட் செக் த மெயில். இப்போ நான் பின் பண்ணியிருக்கேன் மெசேஜ். ஓகே போல் எண் கொடுத்துட்டேன். ஐ ஹவ் பின்ட் இது. அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினுடைய பிடிஎஃப். இப்போது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸுடைய பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளாஸுடைய பிடிஎஃப் மற்ற கொஷினையும் நான் சால்வ் பண்ணியே கொடுத்துட்றேன். இதில் எழுதி கொடுத்துட்றேன். அது கூட வெயிட் பண்ணுங்க, ஷார்ட் நோட்ஸ் எழுதி ஷார்ட் நோட்ஸ், இந்த என்டையர் சாப்டருடைய ஷார்ட் நோட்ஸும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே ஸோ லெட் மீ புட் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. நீட் ஹைட்ரோகார்பன் பிடிஎஃப், நீட் PYQ ஹைட்ரோகார்பன் PDF டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன்ப்பா. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக ஒரு ஜஸ்ட் கிவ் மீ டைம் ஃபார் 10 minutes டைம் மட்டும் கொடுங்க. ஓகே அந்த 10 minutesல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, மீதி ஒரு சில கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, த ரிமைனிங் கொஷின்ஸ் ஆல்சோ ஐ வில் சால்வ். ஆல்சோ விட்டி பேப்பர் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு விட்டி பேப்பரில் வந்து எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். ஸோ தட் இஸ் ஐ கிவ் திஸ் ஒன் அண்ட் தென் ஷார்ட் நோட்ஸ் பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கம் அண்ட் செக் த ஒரு 10 minutesல வந்து எடுத்துக்கோங்க. ஐ வில் ரிமூவ் தட். ஓகேவா? ஏன்னா எனக்கு கிளாஸ் வந்தவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்காக தான். ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ் தட். ஸோ வந்து 10 நிமிஷத்தில் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கீழே லைவ் பிடிஎஃப், அதாவது இந்த லைவ் உடைய பிடிஎஃப் ப்ளஸ் ஷார்ட் நோட்ஸ் சேர்த்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? 10 minutesல வந்து வாங்கிக்கிறீங்களா? ஓகே சூப்பர் மேம். டைப் ரைட்டிங் முடிச்சிட்டிங்களாவா? டைப் பண்ணி முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறீங்களா? முடிச்சிட்டேன். ஓகே ஸோ பசங்களா சூப்பராக போச்சு இந்த செஷன். எப்படி போச்சு? கண்டிப்பாக அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே நான் லைவ் இப்போ வந்து எண்டு பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அட்டென்ட் பண்ணவங்களாம் இந்த டாப் 50 சீரீஸ் கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை மேம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக நடத்தலாம் மேம், ஸ்பீடாக நடத்தலாம் மேம், புரியுற மாதிரி நடத்தலாம் மேம், வாட் எவர் இட் இஸ். ஓகே ஸோ ஐ எம் very open to your criticism, also the way where I can improve, and also if it is nice let me know. ஓகே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? ரெகுலராக இந்த சீரீஸ் வேணுமா? ஆல்சோ உங்களுக்கு கிளாஸ், முக்கியமாக என்னோட கிளாஸ் உங்களுக்கு வந்து காலையில் ஏர்லி மார்னிங் 6:30 வேணுமா? 2 days ஸ்லாட்டை தான் தரேன். ஏர்லி மார்னிங் 6:30 இல்லை ஈவினிங் 6:30 6:30 AM மார்னிங்கா இல்லை 6:30 PM ஈவினிங்கா அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்கமிங் 1 monthக்கு. ஓகே ஸோ டன். ஈவினிங் தானே எல்லாருக்கும், அப்போ அது கூட வேண்டாம், ஈவினிங்கே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டன்பா. ஸோ பாய், தேங்க்யூ ஸோ மச், டாடா. மார்னிங் நீங்கள் ஏஞ்சிக்க மாட்டீங்க மேம். ஆமாம் வேண்டாம், யாரும் 6:30 AM சொல்லாதீங்க. நான் காலையில் எழுந்துக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. ஓகே காலையிலன்னு கேட்காதீங்க. ஓகேவா? நம்ம ஈவினிங்கே வச்சுக்கலாம், மூட்டைப்பூச்சி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு போகலாம். ஓகே ஸோ நான் லைவ் எண்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் லைவ் எப்படி போச்சு அப்படின்னு. ஆல்சோ ஒரு 10 நிமிஷக்குள்ளே வந்து பாருங்கள், வித்தின் 10 minutes ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். ஓகே டன். விட்டி பேப்பர் ஐ வில் கிவ் யூ. விட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு பேப்பர் இப்போ கொடுத்துட்டே போகிறேன். ஏன்னா நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்க, மேம் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, மேம் கொடுக்க மாட்டாங்க, லைவ் ஷெட்யூல் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க.
விட்டி பசங்களுக்கு வந்து நான் நம்பிக்கை ஊட்டும் வழியாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா விட்டிக்கான ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்றேன். முதல்ல அதை முடிங்க. இந்த மீன் டைம் அடுத்த பிடிஎஃப்க்கு நான் வரேன். சரியா? விட்டி பசங்களோட பிடிஎஃப் நான் இப்போ பின் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? நீட் பசங்களுடைய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். ரெகுலராக கிளாஸ் வாங்க. சரியா? தரா.